நாம் யாவரும் கனத்துக்கும் மகிமைக்கும் குறிய பாத்திரரான மகிமையின் ராஜாவை பாட போகிறோம். நம்மை குறித்து வேதம் சொல்லுகிறது 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய சித்தம் நமக்கு குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்பொழுது தேவனுடைய சித்தம். ஆமென், அல்லேலூயா. இயேசுவுக்குள் நமக்கு ஒரு சித்தம் பரலோகத்தில் இருக்கிறது. என்ன இருக்கிறது? தேவனை ஸ்தோத்திரம் செய்தலே அதுவானதாம். ஆமென், அல்லேலூயா. சேர்ந்து அவர் ஆராதிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறபடி ஆவியோடும் உண்மையோடும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. ஆராதனை 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 ஆராதனை. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. இரண்டு மூன்று பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். இரண்டு மூன்று பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். நான் இருப்பேன் என்றீரே, என் துதியில் வாழ்பவரே. நான் இருப்பேன் என்றீரே, என் துதியில் வாழ்பவரே. ஆராதனை 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 ஆராதனை. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. அநேக ஸ்தோத்திரத்தில் உம் கிருபை பெருகுதப்பா. அநேக ஸ்தோத்திரத்தில் உம் கிருபை பெருகுதப்பா. உம் கிருபை பெருகும்போது உங்க மகிமை இறங்குதப்பா. உம் கிருபை பெருகும்போது உங்க மகிமை இறங்குதப்பா. ஆராதனை 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 ஆராதனை. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும், உம்மை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நீர் இறங்கி வந்திடுவீர், எங்களை ஆசீர்வதித்திடுவீர். இறங்கி வந்திடுவீர், எங்களை ஆசீர்வதித்திடுவீர். ஆராதனை 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 ஆராதனை. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. இரண்டு மூன்று பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். இரண்டு மூன்று பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். நான் இருப்பேன் என்றீரே, என் துதி
பண்ண வேண்டும் என்பதற்காகவே உம்மை ஸ்தோத்தரிக்கவும் உம்மை துதிக்கவும் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்தீரே. வசனத்தினாலே ஜீவன் அடைந்திருக்கிறபடினாலே அந்த நல்ல வசனத்தை மீண்டுமாய் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 18வது வசனம். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? தேவனே, எங்களை ஆசீர்வதிப்பதற்காக, எங்களை விடுவிப்பதற்காக, எங்களை உயர்த்துவதற்காக, நாங்கள் பெருக வேண்டும் என்பதற்காக, நாங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆக வேண்டும் என்பதற்காக, சாபத்தை விட்டு நீங்கள் ஆக வேண்டும் என்பதற்காக நல்ல ஆலோசனை உமது வேத வசனத்தின் ஊடாய் கொடுத்தீரே. உம்மை ஸ்தோத்திரிக்க ஸ்தோத்திரிக்க கிருபை கிருபை கிருபை, உம்மை துதிக்க 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 பெருக்கம், உம்மை துதிக்க 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 உள்ளார்ந்த மனுஷன் நாங்கள் வல்லமையாய் பெருகுகிறோம். அதற்காக பலமாய் கைகளை தட்டி ஆமென் 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 ஆமென். சகோதரி சத்தமாய் துதிக்க தேவனை மகிமைப்படுத்தும். ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆமென் ஆமென் அல்லேலூயா. ஒரு மனமாய் துதிப்போமா? தேவனை கரங்களை தட்டி துதிப்போமா? ஸ்தோத்திரம் தேவனை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், நன்றி என்று துதிக்கிறோம். அல்லேலூயா. நம்ம இப்பொழுது நம்ம தேவ ஆவியானவருடைய பாடலை பாடப்போகிறோம். அல்லேலூயா. பவுல் சொல்லி இருக்கிறபடி பரிசுத்த ஆவியினாலே அன்றி, ஆமென் அல்லேலூயா, பரிசுத்த ஆவியினாலே அன்றி ஒருவரும் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியாது. அன்று தாவீது உடன்படிக்கையின் வேளைக்கு முன்பாக நடனமாடி துதித்ததற்கு காரணம் தெரியுங்களா? பரிசுத்த ஆவியிலே நிறைந்ததனாலே. ஆமென் அல்லேலூயா. தேவனை பிரியப்படுத்துவர்கள் தேவனில் நிறைந்து பிரியப்படுத்த. ஆமென் அல்லேலூயா. சேர்ந்து நாம் பாட போகிறோம். பொங்கி பொங்கி எழுதென்றும் ஜீவ தண்ணீரே, ஊடி ஊடி பெருகிறனும் ஊற்று தண்ணீரே. பொங்கி பொங்கி எழுவென்றும் ஜீவ தண்ணீரே, ஊறி ஊறி பெருகிறனும் ஊற்று தண்ணீரே. ஜீவன் தரும் நதியே தேவாவியே, ஜீவன் தரும் நதியே தேவாவியே. பொங்கி பொங்கி எழவேண்டும் ஜீவ தண்ணீரே, ஊறி ஊறி பெருகிடனும் ஊற்று தண்ணீரே. பொங்கி பொங்கி எழவேண்டும் ஜீவ தண்ணீரே, ஊறி ஊறி பெருகிடனும் ஊற்று தண்ணீரே. ஆவியானவரே 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 ஆற்றலானவரே, வற்றாத நீரூற்றாய் ஊறி பெருகிடனும், வற்றாத நீரூற்றாய் ஊறி பெருகிடனும். ஊரெங்கும் பரவிடனும் நாடெங்கும் பாய்ந்திடனும், ஊரெங்கும் பரவிடனும் நாடெங்கும் பாய்ந்திடனும். ஜீவன் தரும் நதியே தேவாவியே, ஜீவன் தரும் நதியே தேவாவியே. பொங்கி பொங்கி எழவென்றும் ஜீவ தண்ணீரே, ஊறி ஊறி பெருகிடனும் ஊற்று தண்ணீரே. பொங்கி பொங்கி எழவென்றும் ஜீவ தண்ணீரே, ஊறி ஊறி பெருகிடனும் ஊற்று தண்ணீரே. ரட்சிப்பின் ஆழ்கிணறு எங்கள் இதயங்களே, ரட்சிப்பின் ஆழ்கிணறு எங்கள் இதயங்களே. தண்டாயுதம் அதை கொண்டு தோன்றுகிறோம் கிணறு, தண்டாயுதம் அதை கொண்டு தோன்றுகிறோம் கிணறு. திருவசனம் மண்வெட்டியால்
ஏவுகிறீர் ஏவுகிறீர் தூண்டுகிறீர் சேவை செய்ய எழுப்புகிறீர் ஏவுகிறீர் தூண்டுகிறீர் சேவை செய்ய ஜீவன் தரும் நதியே தேவாவியே ஜீவன் தரும் நதியே தேவாவியே பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே ஊறி ஊறி பெருகிடணும் ஊற்று தண்ணீரே பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே ஊறி ஊறி பெருகிடணும் ஊற்று தண்ணீரே. அல்லேலூயா. ஆதியிலே இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து வந்து தேவனுடைய தன்னுடைய காரியங்களை எல்லாம் சொல்லி நீ ஜனம் என்று நான் மாத்திரமல்ல இந்த உலகம் அறியணும் என்று சொன்ன அதே தேவன் நம்மிடத்துல சொல்லி இருக்கிறார், நீ தான் என்னுடைய ஆலயம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளாகிய உங்கள் மத்தியிலே உங்கள் பாளையத்திலே நான் உலாவி வந்துடுவேன். அல்லேலூயா. நாம் சேர்ந்து பரிசுத்த ஆவியா நம்மிடத்தில் இருப்பதை கூறி அறிவித்து பாடி மகிமைப்படுத்த போகிறோம். என் இதய ஆலயத்தில் உலாவி மகிழ்கின்றீர் என் இதய ஆலயத்தில் உலாவி மகிழ்கின்றீர் உயிர்ப்பித்து புதிதாக்கி உற்சாகப்படுத்துகிறீர் என்னை உயிர்ப்பித்து புதிதாக்கி உற்சாகப்படுத்துகிறீர் ஏங்குகிறீர் உண்ணுகிறீர் சேவை செய்ய எழுப்புகிறீர் ஏவுகிறீர் தூண்டுகிறீர் சேவை செய்ய ஜீவன் தரும் நதியே நேவாவியே ஜீவன் தரும் நதியே நேவாவியே பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே ஊறி ஊறி பெருகிடணும் ஊற்று தண்ணீரே பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே ஊறி ஊறி பெருகிடணும் ஊற்று தண்ணீரே ஜீவன் தரும் நதியே தேவாவியே ஜீவன் தரும் நதியே தேவாவியே ஜீவன் தரும் நதியே தேவாவியே ஜீவன் தரும் நதியே தேவாவியே. தேவனை ஒருமனப்பட்டு துதிப்போமா. எங்களுக்குள் வாசமா இருக்கிறவரே, எங்களிடத்தில் பேசுகிறவரே, எங்களிடத்தில் உறவாடுகிறவரே, எங்களுக்கு முன் சென்று வழி காட்டுகிறவரே, வசனம் இதுதான் என்று எங்கள் கண்களை திறக்கிற பரிசுத்த ஆவியானவரே, ஓ உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒருவன் எனக்கு செவி சாய்த்தால், ஒருவன் எனக்கு செவி சாய்த்தால், ஒருவன் எனக்கு இடம் கொடுத்தால் நானும் என் பிதாவும் வந்து அவர்களிடத்தில் என்று சொல்லி இருக்கிறபடி ஆவியா இருக்கிற தேவன் தகப்பன் எங்கள் மத்தியிலே உலாவி வந்து எங்களோடு கூட உறவு கொண்டு எங்களிடத்தில் ஐக்கியமாய் இருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீ நிறைவானவராய் இருக்கிறபடினாலே எங்களுக்குள் இருந்த குறைந்த சுபாவத்தை, விக்கிரக ஆராதனை, பொருளாசையான விக்கிரக ஆராதனை, கெட்ட பார்வையான சுவாமி பட்கன்கள் எல்லாம் நீக்கி போட்டு நாங்கள் பலிபீடத்தோடு ஐக்கியமாய் இருக்கிறபடினாலே பிறரை ஆசீர்வதிக்கிற ஜீவ தண்ணீராய் ஜீவ நதியாய் இயேசு கிறிஸ்துவாய் எங்களை மாற்றி இருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். மகிமின் தேவனே உம்மை துதிக்கிறோம். மகத்துவமுள்ள தேவனே துதிக்கிறோம். மாறாத கிருபையுள்ள தேவனே துதி. கிருபையினால தகப்பன் விடுதலை கொடுக்கிறவரே துதிக்கிறோம். விருவாண்டவரே துதினால் கிருபை பெருக செய்கிறவரே துதிக்கிறோம். வானத்தில் இறங்கி ஜீவன் அப்பமாக இருக்கிறவரே துதிக்கிறோம். ஜீவன் நதியாக இருக்கிறவரே உம்மை துதி. ஜீவ ஊற்றாக இருக்கிறவரே துதிக்கிறோம். மகிமின் தேவனே மகத்துவமுள்ள தேவனே துதிக்கிறோம். ஆண்டவர் எங்கள் மத்தியஸ்தராக இருக்கிறவரே துதிக்கிறோம். எங்கள் அருணோதயமாக இருக்கிறவரே துதிக்கிறோம். நீதியின் சூரியனாக இருக்கிறவரே துதிக்கிறோம். எங்களை விளக்கு ஏற்றினவரே துதிக்கிறோம். எங்கள் வெளிச்சமாக இருக்கிறவரே துதிக்கிறோம். உலகத்தின் ஒளியாக இருக்கிறவரே துதிக்கிறோம். உலகின் ரட்சகராக இருக்கிறவரே துதிக்கிறோம். உலகின் மீட்பராக இருக்கிறவரே துதிக்கிறோம். நல்லவரே வல்லவரே துதிக்கிறோம். ஆண்டவரே கிருபையின் தேவனே துதிக்கிறோம். இரக்கத்தின் தேவனே அப்பா உம்மை துதிக்கிறோம். ஐயா அப்பா சகலம் படைத்தவரே உம்மை துதிக்கிறோம். சகலம் சிருஷ்டித்தவரே துதிக்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடினவரே துதிக்கிறோம். மத்தியில் எழுந்தவரே துதிக்கிறோம். ஐயா முன் மாறி காட்டு பின் மாறி ஆவியை பொழிந்தவரே துதிக்கிறோம். ஐயா அப்பா சகல ஜனமும் ஆவியை ஊற்றின
ஆக்கினவரே துதிக்கிறோம். துதினால் ஆண்டவரே அப்பா விடுதலை தந்தவரே துதிக்கிறோம். அபிஷேகநாதரே துதிக்கிறோம். அச்சாரமானவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 துதி உம்முடைய கிருபையினால் அப்பா இங்க வாசம் பண்ணி கொண்டு இருப்பவரே துதிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அம்மா ஆவியில தொடப்பட்டு இருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம் ஐயா. பிரசனத்தினால் நிரப்பி கொண்டு இருக்க தேவனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தாவே உம்முடைய நாம மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் அல்லேலூயா. யோவான் 4வது அதிகாரத்தில் கிறிஸ்து இயேசு பிதாவுடைய நம்மை குறித்த விருப்பத்தை சொல்லுகிறார். தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறாராம். எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார், அபிஷேகிக்கிறவராய் இருக்கிறார், முன்பாக அவரை குறித்து நமக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவனை நாம ஒருமனப்பட்டு அபிஷேகமூற்றும் அனலாக மாற்றும் ஆவியான தேவனே எங்கள் மீது வாரும். அபிஷேகமூற்றும் அனலாக மாற்றும் ஆவியான தேவனே எங்கள் மீது வாரும். அசைவாரும் 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 ஆவியான தேவனே அசைவாரும். சொல்லுவோமா? ஆவியான தேவனே அசைவாடும் என்று மீண்டும் அசைவாடும் அசைவாரும் ஆமென் அசைவாரும் அசைவாரும் ஆவியான தேவனே அசைவாரும். மத்தியிலே ஆவியான தேவனே அசைவாரும். அபிஷேகமூற்றும் அனலாக மாற்றும் ஆவியான தேவனே எங்கள் மீது வாரும். அபிஷேகமூற்றும் அனலாக மாற்றும் ஆவியான தேவனே எங்கள் மீது வாரும். மனந்திடம் வயல்வெளியாய் மாறணும், வயல்வெளியோ காடாக ஆகணும். மனந்திடம் வயல்வெளியாய் மாறணும், வயல்வெளியோ காடாக ஆகணும். ஆவியான தேவனே அசைவாரும். எங்கள் ஆவியான தேவனே அசைவாரும். அபிஷேகமூற்றும் அனலாக மாற்றும் ஆவியான தேவனே எங்கள் மீது வாரும். அபிஷேகமூற்றும் அனலாக மாற்றும் ஆவியான தேவனே எங்கள் மீது வாரும். கோணங்கள் நேராக மாறணும், கரடு முரடு சமமாக ஆகணும். கோணங்கள் நேராக மாறணும், கரடு முரடு சமமாக ஆகணும். ஆவியான தேவனே அசைவாரும். ஆவியான தேவனே அசைவாரும். அபிஷேகமூற்றும் அனலாக மாற்றும் ஆவியான தேவனே எங்கள் மீது வாரும். அபிஷேகமூற்றும் அனலாக மாற்றும் ஆவியான தேவனே எங்கள் மீது வாரும். உலர்ந்து போன எலும்புகள் அடையணும், காய்ந்து போன தோள்கள் எல்லாம் குளிர் விடணும். உலர்ந்து போன எலும்புகள் அடையணும், காய்ந்து போன தோள்கள் எல்லாம் விடணும். ஆவியான தேவனே அசைவாரும். ஆவியான தேவனே அசைவாரும். அபிஷேகமூற்றும் அனலாக மாற்றும் ஆவியான தேவனே எங்கள் மீது வாரும். அபிஷேகமூற்றும் அனலாக மாற்றும் ஆவியான தேவனே எங்கள் மீது வாரும். அல்லேலூயா. எசேக்கியேலை பார்த்து, அதாவது நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்டார், இந்த எலும்புகள் உயிர் அடையுமா? நாம் ஆமன் சொல்லணும். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் வரும்போது, ஆமென் அல்லேலூயா, அவர் வரும்போது சகலமும், ஆமென், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் பார்க்கும்போது, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் பேசும்போது, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் நோக்கும் போது, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் சித்தம் கொள்ளும் போது எல்லாம் அப்படியே நடக்கும்.
உலர்ந்து போன எலும்புகள் உடையணும், காய்ந்து போன தோள்கள் எல்லாம் துளிவிடணும். உலர்ந்து போன எலும்புகள் உயிரடையணும், காய்ந்து போன தோள்கள் எல்லாம் துளிவிடணும். ஆவியான தேவனே அசைவாரும், எங்கள் ஆவியான தேவனே அசைவாரும். அபிஷேகமுற்றும் அனலாக மாற்றும் ஆவியான தேவனே எங்கள் மீது வாரும். அபிஷேகமுற்றும் அனலாக மாற்றும் ஆவியான தேவனே எங்கள் மீது அசைவாடும் அசைவாரும், 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 அசைவாரும். ஆவியான தேவனே கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி ஆவியான தேவனே அசைவாரும், அசைவாடும் அசைவாரும், 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 அசைவாரும். ஆவியான ஆவியான தேவனே அசைவாரும், ஆவியான தேவனே அசைவாரும். அபிஷேகம் அபிஷேகமுற்றும் அனலாக மாற்றும் ஆவியான தேவனே எங்கள் மீது வாரும். அபிஷேகமுற்றும் அனலாக மாற்றும் ஆவியான தேவனே எங்கள் மீது வாரும். கோணல்கள் மேலாக மாறணும், கருணை முரணு சமமாக ஆகணும். எல்லா கோணல்கள் நேராக மாறணும், கருணை முரணு சமமாக ஆகணும். ஆவியான தேவனே ஆவியான தேவனே ஓனலாய் இருந்த எங்களை ஆவியான நேரா இந்த சபைக்கு கொண்டு வந்தீரே. ஆவியான தேவனே ஆவியான தேவனே அசைவாரும், தூய ஆவியே ஆவியான தேவனே அசைவாரும். அபிஷேகம் அபிஷேகமுற்றும் அனலாக மாற்றும் ஆவியான தேவனே எங்கள் மீது வாரும். அபிஷேகமுற்றும் அனலாக மாற்றும் ஆவியான தேவனே எங்கள் மீது வாரும். அசைவாரும், 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 பரிசுத்த ஆவியானவரே இடத்திலிருந்து கண்களை மூடி ஆவியான தேவனே அசைவாரும், எங்கள் ஆவியான தேவனே அசையாரும், அசைவாடும் அசைவாரும், 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 அசைவாரும். ஆவியான தேவனே ஆவியான தேவனே அசைவாரும். எல்லோருமாய் அப்படியே கரங்களை தட்டி ஆவில நிரம்பி அப்படியே துதிக்க ஆரம்பிங்க. சத்தத்தை உயர்த்துங்களேன், சத்தத்தை உயர்த்துங்க, சத்தத்தை உயர்த்துங்க. ஆவியான தேவனே, ஆவியானவரே எங்கள் மத்தியில நீர் அசைவாடும், 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 அசைவாடும். ஆவியானவரே எங்கள் மத்தியில அசைவாடும். உம்முடைய வல்லமையை ஊற்றும், வல்லமையை ஊற்றும். உம்முடைய அபிஷேகத்தினால எங்களை நிரப்பும், நிரப்பும், நிரப்பும் ஆண்டவரே. இந்த வேலையில கரையில தட்டுங்க, கரையில உற்சாகமாக தட்டுங்க. வாலிபர்கள் மேல, வாலிபர்கள் மேல தேவனுடைய அபிஷேகம் இறங்கி வருகிறது, வருகிறது, வருகிறது. முதியவர்கள் மேல நம்முடைய அபிஷேகம் இறங்கி வருகிறது. தேவ ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சியாய் நமது மத்தியில இறங்கி வந்திருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி சொல்லுங்க. அக்கினியின் நாவுகள் எங்கள் மேல இறங்கி வரணும். அக்கினியான நாவுகள் எங்கள் மத்தியில இறங்கி வரணும். அபிஷேக தேவனுடைய ஆவியானவர் எங்கள் மத்தியில அசைவாடணும், அசைவாடணும். ஆவியானவரே, ஆவியானவரே கூப்பிடுங்க. வாய்களை திறந்து சொல்லுங்க. ஆவியானவரே சொல்லுங்க. ஆவியானவரே சொல்லுங்க. உங்க வாய்களை திறந்து சொல்லுங்க. ஆவியானவரே எங்கள் மத்தியில இறங்கி வாங்கப்பா. ஆவியானவரே உங்களுடைய அபிஷேகத்தினால எங்களை நிரப்புங்க. கேளுங்க, கேளுங்க. ஆவியானவரே, ஆவியானவரே எங்கள் மத்தியில இறங்கி வந்து, இறங்கி வந்து ஏசாயாவினுடைய உதடுகளை தொட்ட அந்த தேவ ஆவியானவர், ஏசாயாவின் ஆவியான, ஏசாயாவினுடைய நாவுகளை தொட்ட அந்த ஆவியானவர் இதோ நமது மத்தியில் அவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். இந்த பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆவியானவர் எங்குண்டோ அங்கே விடுதலை, விடுதலை, விடுதலை. கரங்களை தட்டுங்களேன். விடுதலையோடு கூட தேவ ஆவியானவர் அவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். ஆவியானவரே, ஆவியானவரே உங்கள் வல்லமையை ஊற்றுமையா. தாகத்தோடு ஆவியானவரே,
நாம் செய்திட அக்கினியின் நாவுகள் இறங்கட்டுமே. வல்லமையாய் ஊழியம் நாம் செய்திட ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையால் நிரப்புமையா. ஆவியானவரே, எல்லோருமாய் சேர்ந்து ஆவியானவரே, அவருடைய அபிஷேகம் உந்தன் வல்லமையாய் ஊற்றுமையா. ஊற்றப்பட வேண்டும் என்று சொல்லி கேட்போம். ஆவியானவரே, ஓ, ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. பரிசுத்தத்தோடு ஆராதித்திட சுத்திகரியும் தூய ஆவியே. பரிசுத்தத்தோடு ஆராதித்திட சுத்திகரியும் தூய ஆவியே. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, அபிஷேகம் உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. மீண்டும் ஒரு விசை ஆவியானவரை அழைப்போம். ஆவியானவரே, அப்படியே உங்களுடைய கரங்களை உயர்த்தி அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு புறாவை போல உங்கள் மேல வந்து அமர்கிறதை அப்படியே நீங்கள் கண்டு அவரை உள்வாங்கிக் கொண்டு அப்படியே ஆவியில நிரம்பி அபிஷேகத்துல நிரம்பி ரூபா காற்றாய் அன்றைக்கு வந்தவர், எழுப்புதலின் அக்கினியாய் அன்றைக்கு இறங்கி வந்தவர், ஏசாயாவின் நாவை தொட்டவர், ஏசாயாவின் நாவை தொட்டவர். இங்க இருக்கிற ஒவ்வொரு மேலையும் ஆண்டவரே, இதோ பலிபீடத்தில் இருக்கிற ஒரு அக்கினியை கொண்டு வந்து எங்கள் நாவுகளில் மேல கர்த்தர் வைக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரை நான் அனுப்புவேன் என்று சொல்லி கேட்டவர். ஓ, நாங்கள் தாகத்தோடு கரங்களை தட்டி சொல்லுங்க. நாங்கள் தாகத்தோடு கூட தாகத்தோடு கூட தாகத்தோடு கூட அபிஷேகத்தால் நிரப்புமையா. ஆமென். ரூவா காற்றே, ரூவா காற்றே, சுவாச காற்றே, என்னை உயிர்ப்பியுமே. ரூவா காற்றே, ரூவா காற்றே, சுவாச காற்றே, என்னை உயிர்ப்பியுமே. ரூபா காற்றே, ரூவா ஓ, ரூபா காற்று உருவாக்குகிற ஓ, இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை, மரித்த இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டி சொல்லுங்க. ஆவியில நிரப்புங்க, அபிஷேகத்துல நிரப்புங்க. ஆமென். மீண்டும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். யோபு 33 அதனுடைய 4வது வசனம் சொல்கிறது, தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. அப்ப சென்ற வாரம் நம்ம பார்த்திருந்தோம், யெகோவா ஓசேனு, உருவாக்குகிற ஆவியானவர், இல்லாதவைகளை இருப்பவைகளாக அழைத்து உருவாக்குகிற அந்த ஆவியானவரை குறித்து ஒரு சில காரியங்கள் நம்ம பார்த்திருந்தோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் திருத்துவத்தினுடைய 3வது நபராக அவர் இருக்கிறார். பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் தேவனாக இருக்கிறாங்க, 3 பேரும் ஒன்றாக இருக்கிறாங்க, 3 பேரும் தனித்தனியாக இருக்கிறாங்க என்பதை எல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். பிதாவாகிய தேவன் வானங்களை காண்கிற காணாத யாவற்றையும் எப்படி உண்டாக்கினார் என்று சொல்லி பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அவர் சகலவற்றையும் உண்டாக்கினார் என்று சொல்லி நம்ம பார்த்திருந்தோம். அடுத்ததா மனுஷனை பிதாவாகிய தேவன் சிருஷ்டித்தார் என்று சொல்லி பார்த்தோம். மண்ணை எடுத்து அந்த மண்ணுல ஒரு உருவத்தை செய்து
அந்த உருவத்தினுடைய இந்த நாசி அந்த இடத்துல தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய ஆவியை அவர் என்ன பண்ணாராம், ஊதினாராம். அப்ப அந்த உருவம் ஜீவ ஆத்மாவாக மாறினது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அவர் ஊதின அந்த ஜீவன் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி நாம பார்த்தோம். அப்ப இன்றைக்கு வாசித்த இந்த வேத பகுதியில யோபுவுக்கு ஒரு சத்தியம் தெரியுது. அது என்னன்னு சொன்னா, என்னை உண்டாக்கினது ஏதோ எங்க அப்பா எங்க அம்மா கிடையாது, என்னை உண்டாக்கினது தேவனுடைய ஆவியானவர். கரங்களை தட்டி, தேவனுடைய ஆவியானவர் தான் என்னை உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு, சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்குள்ள உயிரை கொண்டு வந்து ஜீவனை கொண்டு வந்து கொடுத்தது என்பதாக யோபு இங்க சொல்றார். ஆமென். அப்ப இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் உண்டாக்கினது யாருங்க? பரிசுத்த ஆவியானவர். நமக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறது சர்வ வல்லவருடைய சுவாசம், அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அப்ப பரிசுத்த ஆவியானவரால தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபத்துல உருவாக்கப்பட்டு ஏதேன் தோட்டத்துல பிதாவாகிய தேவனை சந்தித்து தரிசித்து அவரோடு பேசி உலாவி மகிழ்ந்து கொண்டிருந்த மனுஷன் தேவனை விட்டு விலகி போனான். அதற்கு காரணம் அவங்க செய்த பாவம். இப்போ தேவனுடைய தோட்டத்துல நாட்டப்பட்டவர்களாக இருந்தவங்க இப்போ பள்ளத்தாக்குல காய்ந்து போன உலர்ந்து போன எலும்புகளாக கிடக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு அவங்க தள்ளப்பட்டுட்டாங்க. இதை வரைக்கும் நம்ம சென்ற வாரம் பார்த்திருந்தோம். அப்போ எசேக்கியேல் 37வது அதிகாரத்தை நம்ம தியானிக்க நம்ம ஆரம்பித்தோம். எசேக்கியேல் 37 நம்ம தியானிக்க ஆரம்பித்தோம். அந்த 37வது அதிகாரத்தினுடைய ஒரு சில வசனங்களை இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா நம்ம சிந்திக்க போறோம். ஆகவே நிச்சயமாக கொஞ்சம் கவனமா கவனிச்சீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அப்ப எசேக்கியேலுக்கு தந்த அந்த தரிசனத்தை நம்ம பாருங்களேன். கர்த்தருடைய ஆவியானவர் எசேக்கியேலை எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்குக்கு அழைத்து கொண்டு போனார். யாருங்க அழைத்து கொண்டு போனது? எசேக்கியேலை யாருங்க அழைத்து கொண்டு போனது? பரிசுத்த ஆவியானவர் எசேக்கியேல் மேல வந்து அமர்ந்து அவனை இப்போது அந்த பள்ளத்தாக்குக்கு அழைத்து கொண்டு போறார். இது எதை குறிக்கிறது? எதற்கு பின்னடையாளமாக இருக்கிறதுன்னு சொன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவர் வனாந்தரத்துக்கு அழைத்து கொண்டு போகக்கூடிய ஒரு அந்த காட்சிக்கு நிகரான ஒரு காட்சி. ஆமென். எசேக்கியேல் பள்ளத்தாக்குக்கு போறாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வனாந்தரத்துக்கு போகிறார். இப்போ எந்த ஒரு மனுஷனும் பார்க்க விரும்பாத ஒரு இடம், எந்த ஒரு மனுஷனும் போக பிரியப்படாத ஒரு இடம் தான் அந்த எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு. அந்த இடத்துக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் எசேக்கியேலை அழைத்து கொண்டு போனார். இவ பள்ளத்தாக்குன்னு சொன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா? வாளு பார்த்துருக்கிறீங்களா? பள்ளத்தாக்கு எப்படி இருக்குங்க? ஊட்டி கொடைக்கானல் போயிருந்தீங்கன்னு சொன்னா நீங்க அந்த மலை மேல ரோடு இருக்கும். நீங்க ரோட்டு மேல ஏறினே போயின்னு இருக்கும்போது நீங்க கீழே பார்த்தீங்கன்னா பள்ளமா இருக்கும். அது பார்த்தீங்கன்னா பச்சை பச்சைன்னு இருக்குங்க. கல்லு முள்ளு மட்டும் அங்க இருக்காது, பச்சை பசேல் என்று சொல்லியிருக்கும். அங்க நிறைய இந்த நீர் ஊற்றுகள் இருக்கும். பள்ளத்தாக்குகளை நிறைய மரங்கள் இருக்கும், நிறைய செடிகள் இருக்கும், நிறைய கொடிகள் இருக்கும், பார்க்கறதுக்கு பசுமையா இருக்கும். இப்ப எதுக்காக ஊட்டிக்கு எல்லாம் போறாங்க, எதுக்காக கொடைக்கானல் போறாங்க? மலைக்கு ஏறுவதற்காக மாத்திரமல்ல, அந்த பள்ளத்தாக்குகளை பார்த்து ரசிப்பதற்காக. அப்ப நீங்க ஊட்டிக்கு ஏறும் பொழுது, கொடைக்கானலுக்கு ஏறும் பொழுது அந்த பள்ளத்தாக்குகள் உங்களுடைய கண்களுக்கு மன மகிழ்ச்சி கொடுக்கிறதாக, மன ரம்மியம் நிறைந்ததாக, உங்களை பார்க்க தூண்டுகிற ஒரு இடமாக அந்த பள்ளத்தாக்குகள் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பள்ளத்தாக்குக்கு பரிசுத்த ஆவியானவர் எசேக்கியேலை டூர் அழைத்து கொண்டு போகல. நாம காசு செலவு பண்ணி கொடைக்கானல் ஊட்டிக்கு டூர் போய் பள்ளத்தாக்க பார்க்கிறோம். ஆனா எசேக்கியேலை அப்படி ஒன்றும் பரிசுத்த ஆவியானவர் டூர் அழைத்து கொண்டு போய் இந்த பள்ளத்தாக்க காண்பிக்கல. ஏன்னு சொன்னா இந்த பள்ளத்தாக்கு பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு கிடையாது. நீங்க விரும்பி ஏங்கி தவித்து கொண்டிருந்து எப்படியாவது அதை பார்த்தோன்னு சொல்லி ஆசைப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு பள்ளத்தாக்கு அது கிடையாது. இப்ப அப்படிப்பட்ட ஒரு பள்ளத்தாக்கு, எசேக்கியேலுக்கு வெறுப்பை உண்டாக்கக்கூடிய, எசேக்கியேல் விரும்பக்கூடாத ஒரு பள்ளத்தாக்குக்கு தான் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் அழைத்து கொண்டு போயிருக்கிறார். பள்ளத்தாக்குகள் மரங்களால சூழப்பட்டிருக்கும் நான் சொன்ன பாருங்களேன். ஆனா இந்த பள்ளத்தாக்கு மரங்களால சூழப்பட்டு இல்லாம
மனுஷனுடைய எலும்புகளால சூழப்பட்டிருந்தது. அல்லேலூயா. அந்த எலும்புகள் பாருங்க, அது சூழ்ந்து இருக்கும்போது அதை பார்க்கும்போது ஒரு திகில் உண்டாகும், ஒரு பயம் உண்டாகும், நமக்கு ஒரு பெரிய நடுக்கம் உண்டாகும். மலைகள் மேல ஏறும்போது கீழே விழுந்துருமோன்ற பயம் இருக்கும். ஆனா பள்ளத்தாக்கை பார்க்கும்போது நமக்கு ஒரு மனமகிழ்ச்சி உண்டாகும். ஆனா இந்த பள்ளத்தாக்கு நடுவில் நின்று கொண்டிருக்கிற எசேக்கியேலுக்கு எந்த விதமான மன மகிழ்ச்சியோ, எந்த விதமான சந்தோஷமோ, எந்த விதமான மன ரம்யமோ இல்ல. மாறா அவனுக்கு ஒரு திகில் உண்டாகிறது, ஒரு பயம் உண்டாகிறது, ஒரு நடுக்கம் உண்டாகிறது. இவ்வளோ திரள் கூட்டமான எலும்பு கூடுகளுக்கு மத்தியில தேவன் என்னை கொண்டு வந்து எதற்காக நிறுத்தி வச்சிருக்கிறாரு? அவன் யோசனை பண்ணி கொண்டு இருக்கிறான். அந்த எலும்புகள் மேல ஒரு சின்ன பீஸ் சதை கூட இல்லாத அளவுக்கு அந்த எலும்புகள் காய்ந்து போய் எந்த விதமான பிரயோஜனமும் அதனால இனி உண்டாகாது என்று சொல்லத்தக்கதாக அந்த எலும்புகள் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். இப்ப அந்த எலும்புகள் இருக்கிற இடத்துக்கு தான் ஆவியானவர் எசேக்கியேலை அழைத்து கொண்டு போறார். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறபடினாலதான் உங்களுக்கு அது தரிசனம்னு தெரியும். எசேக்கியேல் இந்த சம்பவம் நடந்து முடிகிற வரைக்கும் அவருக்கு அது தரிசனம்னு சொல்லி தெரியாது. ஆமா, அதாவது உங்களுக்கு முன்னாடி ஒரு படம் மாதிரி இருக்கும், அந்த படத்துல நீங்க லைவா இருப்பீங்க. புரியுதுங்களா? இப்போ ஒரு கனவு தான் வச்சுங்களேன். இப்போ நீங்க கனவுல இந்தியாவுக்கு போற மாதிரி பார்த்தாக்கா அங்க நடக்கிற காரியங்களை நீங்க லைவா பார்க்குற மாதிரி உங்களுக்கு தோணும். அதுதான் தரிசனம். சொப்பனம் வேற. தரிசனம் நீங்க தூங்காம இருக்கும்போது கூட உங்களால பார்க்க முடியும். சொப்பனம் தூங்காம இருக்கும்போது பார்க்க முடியாது. சொப்பனம் தூங்கும் போது தான் பார்க்க முடியும். அதுக்கு பேர் கனவு அல்லது சொப்பனம். அப்ப தரிசனம் நீங்க முழித்து கொண்டு இருக்கும்போது உங்களுக்கு லைவா நடக்கும், உங்களுக்கு தெரியும். அப்படியே எசேக்கியேலுக்கு அது தரிசனம்னு சொல்லிட்டு அவர் எழுதும் போது தான் தெரியும், அல்லது முடிஞ்ச பிறகுதான் தெரியும். இப்போ எசேக்கியேல் ஒரிஜினலா எங்க நின்னுக்கிறாருங்க? பள்ளத்தாக்கு நடுவுல எலும்புகளுக்கு மத்தியில நின்று கொண்டிருக்கிறார். அவருடைய பார்வையில அவர் லைவா பரிசுத்த ஆவியானவரால் அங்க கொண்டு வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறத அவர் உணர்கிறார். ஓகேங்களா? இப்போ அந்த தரிசனத்தின் மத்தியில நின்று கொண்டிருக்கிற எசேக்கியேலுடைய மனநிலையை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இப்போ உங்களை யாராவது கொண்டு போய் அந்த ஊட்டில இருக்கிற அந்த பள்ளத்தாக்குல கொண்டு போய் விட்டுட்டா உங்க மனம் எப்படி இருக்கும்? ஊட்டில நீங்க போறீங்க, கொடைக்கானலுக்கு போறீங்க, அந்த பள்ளத்தாக்குல உங்களை கொண்டு போய் அப்படியே டொக்குன்னு போட்டுட்டோம், சந்தோஷமா இருப்பீங்களா? பள்ளத்தாக்குல சந்தோஷமா இருப்பீங்களா? இல்ல பயப்படாதீங்க, ஆமா சந்தோஷமா இருப்பீங்க. ஏன் சந்தேகப்படுறீங்க? மரம் இருக்கும், செடிகளுக்கும் நைட்டு 10 மணிக்கு மேலதான் பயம் வரும், தெரியுதுங்களா? மற்றபடி நீங்க சந்தோஷமா தான் இருப்பீங்க. ஏன்னா பச்சை பச்சையிலும் இருக்கும், மனரம்யமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஆனா எசேக்கியேல் அங்க நின்று கொண்டு இருக்கிற எசேக்கியேலுடைய மனநிலையை பாருங்களேன். ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில, ஆமென், விசுவாசம் அவனுக்குள்ள எங்கேயாவது வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தால் கூட அவன் விசுவாசிக்க முடியாதபடிக்கு ஒரு சூழ்நிலையில அவன் இருந்து கொண்டு இருக்கிறான். இரண்டாவது, இந்த எலும்புகள் மூலமாக ஏதோ ஒரு காரியத்தை ஆரம்பித்து அதை முடிக்க முடியும் என்கின்ற துளி கூட நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில அவன் நின்று கொண்டு இருப்பான். இந்த எலும்புகளை எடுத்துக்கொண்டு போய் எதையாகலும் ஒன்று செய்து இவைகள் மூலமா ஒன்றை உருவாக்கணும் என்று சொல்லி எசேக்கியேல் நினைச்சால் கூட அவனால செய்ய முடியாத, ஒரு நம்பிக்கை இல்லாத, ஒரு விசுவாசம் இல்லாத, ஒரு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு மனநிலையில தான் எசேக்கியேல் அங்க நின்று கொண்டு இருக்கிறான். அப்ப இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில கூட ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை நீங்க இருக்கிறீங்களா? ஒரு காரியத்துல இனி இந்த காரியத்தை துவக்கி அதை நடத்தி முடிப்பதற்கு துளி கூட வாய்ப்பு இல்லை என்று நினைத்து கொண்டு இருக்கிறீங்களா? என்னுடைய மகனுடைய வாழ்க்கை, என்னுடைய மகளுடைய வாழ்க்கை, இனி அதற்குள்ள ஒரு காரியத்தை ஆரம்பிக்கவே முடியாது என்கின்ற ஒரு நம்பிக்கையில்லாத சூழ்நிலை இருந்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களுடைய பொருளாதாரம் உங்களுக்கு முன்பாக பய காட்டி கொண்டு இருக்கிறதா? உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற சரீர உறுப்புகளை குறித்து இனி அந்த உறுப்புகள் பழையபடி செயல்பட முடியாது, அது இனி செயல்படும் என்கின்ற ஒரு நம்பிக்கை கூட இல்லாத ஒரு சூழ்நிலை நின்று கொண்டு இருக்கிறீங்களா? அதுதான் நீங்க காய்ந்து போன எலும்புகளுக்கு மத்தியில நின்று கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. இப்போ நீங்க எசேக்கியேலாக இருக்கிறபடினால உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த மரித்து போன சூழ்நிலையை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற காய்ந்து போயிருக்கிற அந்த காரியத்தை உங்க மனசுல வச்சுக்கொள்ளுங்க. அது கணவன் சம்பந்தப்பட்ட ஒரு காரியமா இருக்கலாம், மனைவி சம்பந்தப்பட்ட ஒரு காரியமா இருக்கலாம், பிள்ளையினுடைய திருமண காரியம், படிப்பு காரியம், வேலை காரியமா இருக்கலாம், உன்னுடைய சரீரத்துல இருக்கிற ஒரு பலவீனமான காரியமா இருக்கலாம், பேர பிள்ளைங்களுடைய காரியமா கூட இருக்கலாம். அது உங்களுடைய கண்களுக்கு முன்பாக சந்தோஷத்தை கொடுக்காம உங்களுக்கு பயத்தையும் திகிலையும் குழப்பத்தையும் கொண்டு வந்து கொடுத்து கொண்டு இருக்கிறதா? அப்படின்னு சொன்னா நீங்க எசேக்கியேலை போல எலும்புகளுக்கு மத்தியில் நீங்க நின்று கொண்டு இருக்கிறீங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்க வந்திருக்கிறீங்கன்னு சொன்னா
உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இழந்து போனதை, நீங்கள் காய விட்டு கருகி போகும்படிக்கு செய்த அந்த காரியத்தை உன்னதமானவருடைய கரமே மீண்டும் துவங்கி அதை வெற்றியாக செய்து உங்களை கொண்டு முடிக்க போகிறது. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம். அதனால தான் தேவன் இன்னைக்கு உங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் ஜீவனின் அதிபதியாக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் ஜீவன் தருகிறவராக இருக்கிறார். ஆனால் அவர் எசேக்கியேலை கொண்டு போன இடம் மரணத்தின் அதிபதி ஆளுகை செய்து கொண்டிருக்கிற ஒரு இடம். புரியுதுங்களா? பரிசுத்த ஆவியானவர் ஜீவனின் ஊற்றா இருக்கிறாரு. அவர் எசேக்கியேலை கொண்டு போய் மரணத்தின் ஊற்றா இருக்கிற மரித்த எலும்புகளின் மத்தியில நிற்க வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஜீவனுக்கு அடையாளமா இருக்கிறார். மரித்து போன உலர்ந்த எலும்புகள் மரணத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. இப்ப அந்த எலும்புகள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலோ அல்லது சரீர பிரகாரமான வாழ்க்கையிலோ மரித்து போயிருக்கிறது. ஆமென். ஆனா அந்த மரித்து போயிருக்கிற எலும்புகளுக்கு மத்தியில எசேக்கியேல் ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்காரனாக நின்று கொண்டிருக்கிற கரங்களை தட்டி ஜீவனை பிரதிபலிக்கிறவனாக அவன் நின்று கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. ஏன் அங்க கொண்டு போயிருக்கான்னு சொன்னா, அந்த மரித்த எலும்புகளுக்குள்ளார மறுபடியும் உன்னதமானவருடைய சுவாசத்தை ஊதும்படிக்காக அவனை கொண்டு போய் அங்க நிறுத்தி வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மரணத்தின் அதிபதியை சந்திக்கும்படிக்காக ஜீவனின் அதிபதியாகிய பரிசுத்த ஆவியானவர் அவனை எசேக்கியேலை மரித்தோர் பள்ளத்தாக்கின் நடுவுல கொண்டு போய் நிறுத்தி வைத்திருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற நகரம், நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற வீடு, நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய தெரு ஜீவனை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு இடமாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் மரணத்தின் அதிபதியினுடைய ஆளுகளை சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களின் மத்தியில உங்களை ஜீவனின் அதிபதியினுடைய பிரதிநிதிகளாக கர்த்தர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி பாருங்களேன். அப்போ உங்களுடைய தெருவுக்காக, உங்களுடைய நகரங்களுக்காக, உங்களுடைய அக்கம் பக்கத்து அயல் வீட்டாருக்காக நீங்க ஜெபிக்கணும் என்பது எவ்வளவு ஒரு முக்கியம் தெரியுங்களா? ஜெபிக்கிறீங்களா? ஜெபிக்கிறீங்களா? ஆமென். அப்ப ஜெபிக்கணும். பாருங்க, இப்ப எசேக்கியேலை பாருங்களேன். தேவனுடைய அபிஷேகத்துல, தேவனுடைய பிரசன்னத்துல அவன் அக்கினியா வந்து நின்று கொண்டிருக்கிறான். தேவனுடைய வல்லமை அவன் மேல இறங்கி வந்திருக்கிறது. தேவனுடைய கரம் அவன் மேல இறங்கி வந்திருக்கிறது. அவன் மேல தேவனுடைய அபிஷேகம் அளவில்லாமல் ஊற்றப்பட்டு இருக்கிறது. ஆனால் அவன் நின்று கொண்டு இருக்கிற இடம் கிரியை செய்ய முடியாத மரணம் சூழ்ந்திருக்கிற ஒரு இடம். ஆமென். இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லும் போது அப்போஸ்தலர் 10:38 பரிசுத்த ஆவியானவரால பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை வல்லமையாய் அவர் நிரப்பி இருந்தபடினால மரணத்தின் சூழ்ந்து கொண்டிருந்த சூழல்களுக்கு மத்தியில ஜீவனை கொடுக்கிற தேவனாக அவர் எங்கும் நடந்து அலைந்து திரிந்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. கரங்களை தட்டி சொல்லுங்க. பிசாசினால் அகப்பட்ட யாவரையும் அல்லேலூயா விடுவிக்கும்படிக்காக, மரணத்தின் அதிபதியினுடைய கரங்களுக்குள்ள சிக்கி தவித்துக் கொண்டிருந்த ஜனங்களை விடுவிக்கும்படிக்காக ஜீவனை பிரதிபலிக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வல்லமையாய் தேவன் அவர் நிரப்பி வைத்திருந்தார். ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை, ஒரு மரணம் ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. ஒருவேளை இன்னைக்கு நீங்க அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கலாம். மரணம் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். மரணத்தின் அதிபதி உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்திருக்கலாம். மரணத்தினுடைய வாசனை உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் பேசிக் கொண்டு இருக்கிறார். ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை, ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை. ஏன் விடுகிறது என்னுடைய வாழ்க்கையில? காலையில ஏன் தான் விடியுதோ அப்படின்னு எந்திரிக்கும் போது யாரா நினைச்சுன்னு இருக்கீங்களா? தூங்கும் போது என்ன ஜென்மண்டா இது, இந்த பழுப்பு பழைக்கிறதுக்கு நம்ம செத்து போனா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு யாராவது ராத்திரி தூங்கும் போது அப்படி நினைச்சுன்னு இருக்கிறீங்களா? அதுதான் மரித்து போன எலும்புகள் சூழ்ந்திருக்கிற பள்ளத்தாக்கின் நடுவில் நடக்கிற ஒரு அனுபவம். ஆண்டவர் சொல்றாரு, உங்களை பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். உங்கள் மேல தேவனுடைய கரம் இறங்கி இருக்கிறது. ஆனா ஒரு மரணத்திற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலைகளை பார்த்த மாத்திரத்துல உடைந்து போயிடுறீங்க, அழுவுறீங்க, கண்ணீர் விடுறீங்க, கர்த்தர் மேல நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, அதுதான் மரித்த பள்ளத்தாக்கு மத்தியில இருக்கிற எசேக்கியேலின் அனுபவம். அப்போ எந்த விதமான ஒரு ஆசீர்வாதமும் இல்லாமல் இருக்கிற ஒரு இடம் தான் அந்த மரித்த. ஆமா. அப்ப இன்றைக்கு
உங்களுடைய பிள்ளையினுடைய திருமணம் அது தாமதமாகி கொண்டிருக்கிறதா? உங்க கையில ஒரு மரித்த எலும்பு இருக்கிறது. உங்களுடைய குடும்பம் கணவன் மனைவிக்கு இடையில சண்டையும் சச்சரவும் நடந்து கொண்டு இருக்கிறதா அப்படின்னு சொன்னா 2 பேர் கையில என்ன வச்சுருக்கிறீங்க? ஆமா, 2 பேர் கையிலையும் உலர்ந்து போன எலும்பு வச்சுன்னு இருக்கிறோம். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லாம இருக்கிறீங்களா? நீங்க தொட்டு கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் வெட்டி கொண்டு போதா அப்படின்னு சொன்னா குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் கையில என்ன வச்சுருக்கிறீங்க? மரித்த உலர்ந்த எலும்புகளை வைத்துக்கொண்டு போராடி கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, எந்த இடத்துல நீங்க போராடி போராடி மரித்த எலும்புகளால சூழப்பட்டு நீங்க நொந்து நூடல்ஸ் ஆகி இருக்கிறீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை எழும்பி பிரகாசிக்கும்படிக்காக இன்றைக்கு அவர் உங்களை மாற்றப் போகிறார். ஒரு சிலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மரித்த எலும்பு போல இருக்கிறதா? ஒரு சிலருடைய வேத வாசிப்பு, வேத தியானம் அல்லது கர்த்தரை தேடுகிறதுல, கர்த்தருக்காக ஓடுகிறதுல, உழைக்கிறதுல கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை படுத்துக்கொண்டு நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொன்ன ஆண்டவர் சொல்றார், அதுதான் உங்களுடைய மரித்த எலும்பு. அப்ப இன்றைக்கு அந்த மரித்த எலும்பு உங்க கையில இருக்கிற வரைக்கும் தான் அது மரித்த எலும்பு. அது உங்க கையை விட்டு கீழே விழுந்து போனா அந்த எலும்புக்குள்ளையும் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அனுப்பி உயிரடைய செய்யும்படிக்காக கர்த்தர் இன்றைக்கு உங்களை கொண்டு வந்து இருக்கிறார். எதிர்பாராத காரியங்களை உங்கள் வாழ்க்கையில நடக்கும்படிக்காக கர்த்தர் செய்ய போகிறார். எதிர்பார்த்த ஆசீர்வாதம் நடக்காமல் போயிருக்கிறதா? கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு முன்பாக திறந்த வாசலை நான் வைத்து ஆசீர்வாதங்களை சோதனைக்க பண்ணும்படிக்காக நான் இன்றைக்கு செய்ய போகிறேன். அற்புதம் நடக்காமல் இருக்கிறீங்களா? அதிசயம் காணாமல் இருக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில அதிசயத்தை, அற்புதத்தை துவக்க போகிறேன். அதை நானே முடிக்க போகிறேன். காரணம், நான் அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கேன். கரங்களை தட்டி. அப்ப இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்ல போறேன். என்ன தெரியுங்களா? உங்களுடைய வாழ்க்கையில உலர்ந்து போயிருக்கிற எல்லா காரியத்தின் மேலையும் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி உயிரடைய செய்து மறுபடியும் அதற்குள்ள ஜீவனை கொண்டு வந்து நீங்கள் விரும்பின, நீங்கள் எதிர்பார்க்கிற, நீங்கள் ஆசைப்பட்டிருக்கின்ற நல்ல வாழ்க்கைக்கு நேராக நான் உங்களை நடத்தி கொண்டு போக போகிறேன் என்று சொல்லி உங்கள் மேல மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல காரியங்களை தட்டுங்களா. அந்த ஆசீர்வாதமான இல்லாத ஒரு பள்ளத்தாக்கின் மத்தியில, எந்த நன்மையும் இல்லாத பள்ளத்தாக்கின் மத்தியில எசேக்கியேலை தேவன் கொண்டு போனார் இல்லைங்களா? எதுக்காக கொண்டு போனாரு? தன்னுடைய தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக அவனை கொண்டு போனார். சகோதரனே சகோதரி, இன்னைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில மரித்த பள்ளத்தாக்கின் மத்தியில நீங்க நடந்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தில் இருக்கிறீங்கன்னு சொன்னா தேவன் தம்முடைய தரிசனத்தை உங்களுக்கு விளங்க பண்ணி கொண்டு இருக்கிறார். அந்த தரிசனத்தை உங்களை கொண்டு நிறைவேற்றும்படிக்காக அவர் உங்களை ஏவி கொண்டு இருக்கிறார். உங்களுக்கென்று தேவன் ஒரு தரிசனத்தை வைத்திருந்தால் அந்த தரிசனம் உங்களை எடுத்து கொண்டு வந்து உயர்த்தி வைக்கும். பாருங்க, கரங்களை தட்டி. உங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவது அந்த தரிசனம் தான். அல்லேலூயா. இப்ப எடுத்துக்கொள்ளுங்க, எசேக்கியேல் 37வது அதிகாரம் 1 வசனம். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்தது. கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி. எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் கொண்டு போய் எசேக்கியேல் என்ன பண்ணாராம்? நிறுத்தினாராம். இப்போ எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் மத்தியில எசேக்கியேலை கொண்டு போய் யார் நிறுத்தினதுங்க? தேவன் நிறுத்தி இருக்கிறார். ஆவியானவர் நிறுத்தி இருக்கிறார். உங்களை தேவன் ஒரு இடத்துக்கு அழைத்து கொண்டு போறாருன்னு சொன்னா தம்முடைய தரிசனத்தை முன்னாடி வச்சுட்டு உங்களை அதற்கு பின்பாக நடத்தி கொண்டு போய் அந்த தரிசனத்தை நிறைவேற்றும்படிக்காக அவர் செய்கிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி சொல்லுங்க. அப்போ இந்த ரெகபத் புதுவாழ்வு சபையில உங்கள் ஒவ்வொருவரும் தேவன் கொண்டு வந்து வைத்திருக்கிறாருன்னு சொன்னா நீங்க தான் இந்த சபையில தேவனுடைய தரிசனத்தை நிறைவேற்றுகிற எசேக்கியேல்களாக இருக்க போறீங்க. உங்களை கொண்டுதான் அநேக மரித்து போன எலும்புகளை மறுபடியும் உயிரடைய செய்து சபையில கொண்டு வந்து தேவன் நிறுத்த போகிறார். அதற்காக உங்ககிட்ட வாஞ்சம் இருக்குதோ, உங்ககிட்ட ஆசை இருக்குதோ, உங்ககிட்ட விருப்பம் இருக்குதோ அது எனக்கு தெரியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சை உள்ளவராக நமது மத்தியில் அவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். கரங்களை தட்டி சொல்லுங்களேன். எனக்காக யாரு போவான்? என்னுடைய காரியமா யாரு போவான்? என்னுடைய ஊழியத்தை செய்ய யாரு போவான் என்று சொல்லி கர்த்தருடைய கண்கள், பரிசுத்த ஆவியானுடைய கண்கள் நம்ம மேல உலாவி 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 கொண்டு இருக்கிறது. சகோதரனே சகோதரியே, உங்களை எசேக்கியேல்களாக கர்த்தர் மாற்றும்படிக்காக அவர் கொண்டு வந்திருக்கிறார்.
எசேக்கியேலை அந்த பள்ளத்தாக்குக்கு கொண்டு போனது அவனை வேடிக்கை பார்த்து விட்டு அழைத்து கொண்டு வருவதற்காக அல்ல, மாறாக அவனை கொண்டு தேவன் ஒரு மகத்துவமான காரியங்களை அவர் செய்ய போகிறார். எசேக்கியேல் அந்த இடத்துக்கு போகலன்னு சொன்னா அந்த எலும்புகளுக்குள்ள மாற்றம் வராது. எசேக்கியேல் அந்த பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி வைக்கப்படாமல் போயிருந்தால் அந்த பள்ளத்தாக்குகளுக்குள்ள எந்த விதமான மாற்றமும் வராது. அப்ப நீங்க இருக்கிற ஒரு நகரம் பாருங்களேன், ஏதோ எதேச்சியா அந்த நகரத்துக்கு நீங்க வந்துட்டீங்க. பராசார் நான் வந்து இந்த நகரத்துல வச்சுட்டேன், ஏதோ தெரியாம நான் வந்து நகரத்துல இல்ல. தேவன் உங்களை அந்த நகரத்துல கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்பாக நீங்கள் வாழ வேண்டிய நகரத்தை அவர் முன் குறித்து அங்கே உங்களை குடியேற்றுவிக்க பண்ணி இருக்கிறார். கரங்களை தட்டி உங்களை கொண்டு மகத்துவமான காரியங்களை, வல்ல காரியங்களை, பெரிய காரியங்களை செய்யும்படிக்காக ராஜாக்களை தள்ளி ஜனங்களில நிராகரிக்கப்பட்ட உங்களை கொண்டு வந்து தேவன் அந்த இடத்துல நிறுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ எசேக்கியேல் அங்கே போகலன்னு சொன்னா அந்த எலும்புகள் அப்படிதான் கிடக்கும். ஏன்னா அந்த எலும்புகள் பல ஆண்டுகளாக கிடக்கிறதுங்க. ஆமீன். அப்ப எசேக்கியேல் போகும். 2வது வசனம். என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வேலியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. பாருங்க, அங்கதான் அந்த எலும்புகள் மகா திரளாய் இருந்ததாம். ஆமீன். மனுஷனால என்ன முடியாத அளவுக்கு மகா திரளான அந்த எலும்புகள் அங்க கிடந்ததாம். அவைகள் உலர்ந்து போன எலும்புகள் சொல்லி பைபிள் சொல்லல, மிகவும் உலர்ந்து போன எலும்புகள். அப்போ மிகவும் காய்ந்து போன எலும்புகள். அது எது குறிக்கிறது? அந்த எலும்புகள் பல ஆண்டுகளாக ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை, பல ஆண்டுகளாக நன்மைன்னா என்னன்னு கேட்கக்கூடிய சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு எலும்பு. அந்த எலும்பை நீங்க பார்க்கும்போது ஒருவேளை அழகா கூட இருக்கலாம், அந்த எலும்பு ஒருவேளை அழகா கூட இருக்கலாம். ஆனா அழகா இருக்கிற அந்த எலும்புக்குள்ளார ஆசீர்வாதம் இல்லாமல் பல ஆண்டுகளாக அந்த எலும்புகள் அங்க கடக்கிறது. அந்த எலும்புகள் நன்மையை ருசி பார்க்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த எலும்புகள் எந்த விதமான அற்புதத்தையும் அதிசயத்தையும் காண முடியாதபடிக்கு காய்ந்து போய் கிடக்கிறது. அந்த மாதிரி எலும்புகளை நீங்க பார்த்துருக்கிறீங்களா? கொஞ்சம் கதவை திறந்து வெளியே போயிட்டு வாங்களேன், அழகழகா எலும்புங்க போயின்னு இருக்கும். ஆனா அந்த எலும்புகள் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், ஆனா அவைகளுக்குள்ள தேவனுடைய ஆசீர்வாதமும் அற்புதமும் நன்மையும் ஜீவனும் இல்லாதபடிக்கு காய்ந்து போன எலும்புகளாக அவங்க கிடக்கிறது. எண்ணிக்கைக்கு அடங்காதவைகளாக அவைகள் இருக்கிறது. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு அப்படிப்பட்ட காய்ந்த எலும்புகளின் மேல கர்த்தராகிய தேவனுடைய ரூவா காற்று சுவாசமாய் வீசப்பட்டு ஒவ்வொருவரையும் உயிர் தழும்படிக்காக செய்ய போகிறது. பெரிய சேனையாக ஒவ்வொருவரையும் மாற்றப் போகிறது. அவர் உங்களை கொண்டுதான் அதை செய்ய போகிறார். உங்கள் மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட காரியத்தை உங்களை கொண்டுதான் அவர் செய்ய போகிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா. நம்ம சபை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டு இருந்தபோது உங்களுக்கு சொல்லியிருப்பேன், தெரிஞ்சிருக்கும். நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது கர்த்தர் கொடுத்த நகரம் கொர்பை. இந்த கொர்பை நகரத்தை தான் தேவனுக்கு காட்டினாரு, பேரை காட்டினாரு. இந்த நகரத்தை தான் நீங்கள் போய் சபை ஆரம்பிக்கணும். அப்போ இன்டர்நெட்டில் தட்டி பார்க்கும்போது இந்த கொர்பை எஸ்டோன் நகரத்தில் ஒரு தமிழ் சபை கூட கிடையாது. எவரிய தட்டு பார்த்தீங்கன்னா நிறைய சபை இருக்கும், கிரினில் வந்து நிறைய சபை இருக்கும், வீடுகளுக்குள்ளேயும் நிறைய சபை, நிறைய ஊர்கள் இருக்குது. அப்போ கொர்பையில் ஒரு தமிழ் சபையும் இல்லை, இந்த சபை கூட இருக்கிறதா நமக்கு தெரியாது. அப்போது ஒரு நாள் நான் பண்ணேன், ஜெபிச்சுட்டு ஒரு நாள் வண்டி தூக்கின்னு கிளம்பி வந்துட்டேன். இந்த நகரத்துக்கு வந்துட்டேன். இந்த நகரத்தில் வந்துட்டு இப்போ கார் வாசல் நின்றுட்டு, அந்த கார் பக்கத்தில் ஒரு சபை இருந்தது, இப்போ இருக்குதான்னு தெரில. ஆமாம், அங்கே நின்றுன்னு ஆண்டவரே இந்த நகரத்தை காட்டிட்டீங்க, இந்த நகரத்தில் தமிழ் ஆட்கள் இருக்கிறாங்களா இல்லையா, இங்கே வந்து ஊழியம் செஞ்சா அது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்பெல்லாம் சொல்லி யோசிச்சுட்டு இன்னொரு தடவை நம்ம சகோதரர் கூட நாங்கள் கிளம்பி நேராக வந்து அந்த கொர்பை கார் பக்கத்தில் ஒரு கல்லர் இருக்கும், அந்த கல்லர் பக்கத்தில் ஒரு தமிழ் கடை இருக்கும். அந்த தமிழ் கடையில் போய் நான் அந்த மனுஷனை கேட்டேன், இந்தமாரி நம்ம இங்கே தமிழ் ஆட்கள் இருக்கிறாங்களா? அவர் சொன்னார், இங்கே தமிழ் ஆட்கள் ரொம்ப ஆட்கள் கிடையாது, இங்கே அங்கங்கே இங்கே ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு ஒரு பெரிய தலையில் இடி விழுந்த மாதிரி, என்னடா இது பெரிய வாஞ்சையோடு ஒரு பெரிய ஆசையா தேவனுடைய ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் கொடுத்த நகரமாச்சே, ரெகபோத்துலாம் அவரை பேரை கொடுத்துட்டாரு. இந்த நகரத்தில் போனால் என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்போ கலங்கி கொண்டிருக்கணும். ஒரு சில நண்பர்கள்கிட்ட பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, அடே நாங்கள் நீங்கள் முட்டாள் மாரி இருக்கிறீங்க, நீங்கள் பைத்தியமா, நீங்கள் போய் கொர்பையில் சபை ஆரம்பிக்கிறது வேஸ்ட்டு, ஏன் அங்கே ஆட்கள் வரமாட்டாங்க, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், எவரிக்கு போங்க, நீங்கள் ஒன்று கிரினிக்கு போங்க. நான் சொன்னேன், நீ சொல்கிற இடத்துக்கு போகிறதுக்கு நான் எதுக்கு ஊழியத்தை ஆரம்பிக்கணும்,
ஆண்டவர் சொல்கிற இடத்துக்கு போவோம். அப்போ நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணிட்டு கொரபை அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தோடு காலை எடுத்து வச்சோம். ஆமேன். அப்போ மரித்த எலும்புகளுக்கு மத்தியில் எசேக்கியேல் போல நாங்களை கொண்டாந்து நிற்க வச்சுட்டார் ஆண்டவர். பார்க்கும்போது எலும்புகள் தான் இருந்தது. ஆனால் இந்த எலும்புகளுக்குள்ள ஜீவன் வரும் வராதுன்னு ஒன்றுமே தெரியாது. ஆனால் விசுவாசத்தினால ஆமேன் ஒரு காலை எடுத்து வச்சோம். இன்றைக்கு இத்தனை பேரை தேவன் கொண்டு வந்து கொடுத்துருக்கிறார். கரங்களை தட்டி சொல்லுங்களேன். அப்ப தேவன் உங்களுக்காக ஒரு தரிசனத்தை, உங்களுக்காக ஒரு திட்டத்தை நான் விசுவாசிக்கிறீங்க. வந்து யாருமே எதேச்சும் அந்த சபைக்கு வரல. தேவனுடைய தரிசனத்தின்படி நல்ல ஜெபம் பண்ணி தீர்மானம் எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க. அப்ப தேவன் இந்த சபையில கொண்டு வந்திருக்கிறான்னு சொன்னா இங்க வைத்து உங்களை ஒரு காரியத்தை அவர் செய்யும்படிக்காக உங்களுக்குள்ள தம்முடைய ஏவுதலை அவர் அனுப்ப போகிறார். மறுபடியும் 2வது வசனம் வாசிங்க சிஸ்டர். என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். பாருங்க, இப்போ எலும்புகளின் மத்தியில் அவனை கொண்டு போய் வைத்துட்டு இப்போ அந்த எலும்புகளை சுத்தி நடந்து வா எசேக்கியேல்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார். இப்போ அந்த எலும்புகளை அவன் பார்த்து நடந்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறான். இப்போ அந்த எலும்புகளை ஏன் நடக்க சொல்லி எசேக்கியேல் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு? ஏன்னா அந்த எலும்புகள் 1-2 எலும்புகள் கிடையாது. அந்த எலும்புகள் ஒரு மகா திரளாய் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இந்த தரிசனம் கிட்டத்தட்ட நடந்த ஒரு சம்பவத்தை தான் தேவன் தரிசனமாக காட்டுறாரு சொல்ற. நமக்கு தெரியல, ஒரு பெரிய யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்தில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நமக்கு அப்படிலாம் இங்கே வேதத்தில் இல்லை, அதனால நம்ம அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகலை. ஆனால் ஏன் எசேக்கியேல் நடக்க சொல்றாருன்னு சொன்னா, எசேக்கியேலுக்கு முதல்ல ஒரு உறுதி வரணும். என்ன தெரியுமா? ஆமாம் இந்த எலும்பு உண்மையாகவே மரித்து போன எலும்பு தான். இந்த எலும்பு உலர்ந்து போன எலும்பு தான். இந்த எலும்பை வைத்து என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. நான் தோற்று போனவன், என்ன இதனால ஒன்றுமே செய்ய முடியாது. என்னுடைய பலத்தினால, என்னுடைய தாளந்தினால, என்னுடைய திறமையினால நான் இந்த எலும்புகளுக்குள்ள எதையும் செய்து ஒன்றை உருவாக்கி விட முடியாது. ஒன்னே ஒன்று தான் எனக்கு தெரியும், என்னை அனுப்பினவரின் சித்தத்தை செய்வது மாத்திரம்தான் எனக்கு தெரிந்தது. அல்லேலூயா. இப்போ மரித்து போன பிரயோஜனமற்ற எதற்கும் யூஸ் இல்லாத அந்த எலும்புகளை வைச்சு நான் என்ன செய்ய முடியும்? நான் எதையுமே செய்ய முடியாது என்று சொல்லி அவனுக்குள்ளார முதல் ஒரு உறுதியான நம்பிக்கை வரணும். ஏதோ மனுஷர் இதில் போய் ஒரு எலும்பு எடுத்து ஏதோ ஒன்று செஞ்சு ஒரு காட்சி பொருளாக நீங்கள் கொண்டு போய் வச்சுக்கலாம் வீட்டில். ஆனால் வசனம் சொல்லுது மகா திரளான எலும்புகள். ஆமேன். அந்த எலும்பை வச்சு வீடு கட்டினா கூட 200-300 வீடு கட்டலாம் இருக்குது நான் நினைக்கிறேன். ஆமேன். அப்போ அவ்வளோ எலும்புகள் இருக்குது பாருங்க. அப்போ அந்த எலும்புகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் வர முடியாது, ஒரு நன்மையும் வர முடியாது என்பதை முதல்ல எசேக்கியேல் என்ன பண்ணணும்? புரிஞ்சு கொள்ளணும். இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, எகிப்திலேருந்து வெளியே வந்து அவங்களுக்கு நிறைய தடை வந்தது. அதில் ஒரு பெரிய தடை எரிகோ மதில் சுவர். எரிகோ கோட்டைக்கு முன்னாடி நின்ன இஸ்ரவேல் ஜனங்களுடைய மனநிலை எப்படி இருந்ததோ அப்படி தாங்க எசேக்கியேல் மனநிலை இருந்தது. அந்த சுவத்தை பார்க்குறாங்க, அதை பற்றி ஒரு நாளைக்கு டீட்டெயிலாக பார்க்கலாம். அது அந்த செவுருங்க, இவங்கெல்லாம் சும்மா அந்த குண்டூசி மாதிரி இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய செவுரை பார்த்துட்டு இதற்குள்ளார நம்மளால் எப்படி பிரவேசிக்க முடியும், இது சாத்தியமே இல்லையே அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டிருந்த அந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் 7 நாள் சுற்றி வாங்க. ஏன் 7 நாள்? ஒரு நாள் சுற்றின ஆண்டவருக்கு போதாதா? ஏன் 7 நாள்? அந்த 7 நாளும் நீ சுற்றி உன்னுடைய பலத்தினால நீ அதுக்குள்ள போக முடியாது. அது நீ முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் என்னுடைய பலத்தினால நீ அதுக்குள்ள போவ என்பதை புரிந்து கொள்ள முடியும். எசேக்கியேலுக்கு சொல்றாரு, நீ சுத்தி வா. உன்னுடைய பலத்தினால நான் உனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்துட்டேன், நீ அதை செஞ்சு நடத்தி முடித்து விட முடியாது. ரெகோபோத்து தரிசனம் கொடுத்தது எனக்கு தான், அதான் நான் ஒத்தால அதை செஞ்சு முடிக்க முடியாது. எனக்கு இவ்வளவு பேர் தேவை. கரங்களை தட்டி சொல்லுங்களேன். அப்ப இந்த ரெகோபோத்தை நீங்க தான் கட்டி இழுக்க போறீங்க. இந்த ரெகோபோத்தை உங்க மூலமா தான் தேவன் கட்டி எழுப்ப போறாரு. எசேக்கியேலை கொண்டு அந்த இடத்துல தேவன் நடக்க செய்யறார். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோவை சுத்தி நடந்தாங்க. எப்படி நடந்தாங்களாம்? விசுவாசத்தோடு நடந்தாங்களாம். எசேக்கியேல் நடந்தா விசுவாசத்தோடு நடக்கிறான். நீங்க எப்படி நடக்கிறீங்க? உங்களுடைய வாழ்க்கையை விசுவாசத்தின் மேல நீங்க கட்டி வச்சிருக்கிறீங்களா? இப்ப 3வது வசனம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். பாருங்க, நல்லா சுத்தி பார்த்துட்டு வந்துட்டாரு. இப்ப ஆண்டவர் அவனை கூட்டு வச்சு டெஸ்ட் வைக்கிறாரு. போன வாரம் சொல்லியிருந்தேன், இந்த எலும்புகள் உயிர் அடையுமா? எந்த ஒரு சின்ன குழந்தைய கூட்டு கேட்ட கூட சொல்லிடும். என்ன சொல்லிடும்? உயிர்
அடையாது, இனி அந்த எலும்புகள் நடக்காது அப்படின்னு ஈஸியா சொல்லிடும். இப்போ எசேக்கியேலுக்கிட்ட ஆண்டவர் கேட்கிறாரு, இந்த எலும்புகள் உயிர் அடையுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? இந்த எலும்புகளுக்குள்ள மறுபடியும் ஜீவன் உண்டாகுவதற்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குதாப்பா எசேக்கியேல்? ஒருவேளை எசேக்கியேல் ஆமான்னு சொன்னா சரி செய்யின்னு சொல்லிடுவாரு. ஏன்னா வாய்ப்புகளே கிடையாது, சாத்தியமே கிடையாது. புரியுதுங்களா? ஒரு துளி சின்ன பிட்டு, ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தா கூட நம்ம என்ன பண்ணிடுவோம்? முயற்சி செஞ்சு பார்த்துடுவோம். என்ன பண்ணுவோம்? முயற்சி செஞ்சு பார்த்துடுவோம். ஆனா எந்த விதமான முயற்சிக்கும் பலன் இல்லாம, சாத்திய கூறுகளே இல்லாம இருக்கிற அந்த சூழ்நிலையில ஆண்டவர் அவனை கேட்கிறாரு, ஏம்பா இந்த எலும்புகள் உயிர் அடையுமா அப்படின்னு சொன்னா, இந்த எலும்புகளுக்குள்ள மறுபடியும் ஜீவன் உண்டாக, மறுபடியும் நரம்புகள் உண்டாக, மறுபடியும் தசை உண்டாக, மறுபடியும் தோல் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து கேட்கிறார். என்னுடைய ஜீவ சுவாசம் இந்த எலும்புகளுக்குள்ள போய் அதை உயிரடைய வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அநேக சூழ்நிலையில சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உங்களை பார்த்து அப்படிதான் கேட்பார். நீங்க முதல்ல ஆண்டவரை பார்த்து கேட்டுடுறீங்க. என்ன கேட்டுறீங்க? என்ன ஆண்டவரே, இந்த வியாதி என்னுடைய வாழ்க்கையிலிருந்து போகுமா? இந்த கடன் பிரச்சனை தீருமா? எனக்கும் ஒரு நல்ல காலம் கிடைக்குமா? நானும் மற்றவங்களை போல மாடி வீடு கட்ட முடியுமா? ஆண்டவரே இது நடக்குமா? அது நடக்குமா? இது நடக்குமா? அது நடக்குமா? ஆப்ரேஷன் பண்ணின்னு அந்த ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரல, நான் காலத்துக்கு மேலே வச்சுன்னு படுத்துன்னு கேட்குறேன், ஆண்டவரே இந்த காலால் நான் மறுபடியும் எழுந்து நடந்து சபையில் போய் நிற்க முடியுமா அப்படின்னு கேட்குறேன். இவங்க அந்த செய்தியில் ஒரு வசனம் சொல்கிறாங்க. நான் அதை கேட்டுன்னுக்கிறேன், எனக்கு பாதி மேக்கத்தில் இருக்கிறேன். அப்போ இவங்க ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, டக்குன்னு ஏஞ்சி பார்த்தா அதில் அந்த வசனம் சொல்கிறாங்க, உற்சாகமாக கட்டி எழுப்புவேன். அவங்க குடும்பத்தை சொல்கிறாங்க, குடும்பத்தை கட்டி எழுப்பேன், பிள்ளைகளை கட்டி எழுப்பேன் அப்படி சொல்லினுக்கிறாங்க. எனக்கு அந்த எதுவுமே உழுல காதல. கட்டி எழுப்புவேன், கட்டி எழுப்புவேன், கட்டி எழுப்பேன். நான் கரங்களை தட்டி சொல்றேன், மறுபடியும் இதே காலால நான் பலிபீடத்தில் நின்று நான் பிரசங்கம் பண்ணுவேன். ஆமென். அப்ப இன்றைக்கு தேவன் நம்மளுடைய வாயிலிருந்து உயிர் அடையுமா அப்படின்னு சொல்லி ஆண்டவரை கேள்வி கேட்கறதுக்காக கிடையாது. என் பிள்ளைவனுடைய வாழ்க்கை மாறுமா, அந்த காரியம் மாறுமா, இந்த பிரச்சனை மாறுமா, என் வாழ்க்கை பட்டு போயிடுச்சு, என்னுடைய மகளுடைய வாழ்க்கை பட்டு போச்சு, என் கணவனுடைய வாழ்க்கை பட்டு போச்சு, என்னுடைய வாழ்க்கையில் எந்த நன்மையும் இல்லை, எந்த ஆசீர்வாதமும் இல்லை, வாங்குற சம்பளம் எனக்கு பத்த மாட்டேங்குது. என்ன ஆண்டவரே, உங்களுக்கு கண்ணு இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்குதா, வாய் இருக்குதா? ஆண்டவர் சொல்லார், எனக்கு எல்லாமே இருக்குதுப்பா, உனக்கு இருக்குதா? ஏன் உனக்கு இருந்தா நீ உணர்வு உள்ளவனா இருப்ப. கடந்து வந்த பாதையில திரும்பி பாரு, நான் உன்னை எப்படி நடத்தி கொண்டு வந்தேன் என்பதை நீ நிதானித்து அறிந்து கொண்டால் நலமா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அநேக காலங்களில் நம்ம தான் ஆண்டவரை கேள்வி கேட்கிறோம். இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, நிறுத்து, நீ என்ன கேட்கிற கேள்வி எல்லாம் இருக்கட்டும். ஏன்னா ஆண்டவர் முதலே கேட்டார் எசேக்கியேல. ஏன்னா எசேக்கியேல கேட்டுட்டு இருப்பான், என்ன ஆண்டவர் தேவையில்லாத ஒரு எலும்பு கொண்டாந்து நிக்க வச்சுக்கிறேன், எவ்வளவு வேலை இருக்குது, நம்ம எங்கெங்க திருக்க சொல்லும் தானே, நான் என்ன பாதி வானத்துல கொண்டு போய் நிக்க வச்சு இந்த நகரத்துக்காக ஜெபிங்கெல்லாம் சொல்லி பெரிய பெரிய வேலையை கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு வேற வேலை கிடையாது, எனக்கு கொண்டு வந்து எலும்பு மத்தியில் நிக்க வச்சுக்கிறீங்கன்னு சொல்லி அவன் கேட்ட போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் முந்திக்கினார். எசேக்கியேலே இந்த எலும்புகள் உயிரடையுமா? 3வது வசனம் வாசிங்க. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். இப்போ எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, இந்த எலும்புகள் உயிர் அடையுமா அப்படின்னு கேட்டா நல்லா பாருங்க, ஏதோ ஒரு கையில ஒரு குச்சை கொடுத்துட்டு அதை ஒட்ட முடியுமான்னு ஆண்டவர் கேட்கல. மகா திரளா இருக்கிற எலும்புகள் மத்தியில் நிற்கிற எசேக்கியேலை பார்த்து பொய் சொன்னா மாட்டிக்குவான், ரொம்ப விசுவாச மிகுதிகளை பேசினாலும் மாட்டிக்குவான். இப்ப பாருங்களேன், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாம என்ன தீர்மானம் எடுப்போம், நாம என்ன சிந்திப்போம், நாம என்ன யோசிப்போம்? நீங்க தான் எசேக்கியேல். உங்களுடைய வாழ்க்கையில பாக்குறீங்க, எல்லாம் தாறுமாறா இருக்குது, எல்லாம் உடச்சி போட்டு கிடக்குது, எல்லாம் காஞ்சி போய் கிடக்குது. இனி உங்களால அதுல ஒண்ணு செய்ய முடியாது. உங்களுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த முடியாது, உங்களுடைய கணவனுடைய காரியத்தை, உங்களுடைய பிள்ளையுடைய காரியத்தை, உங்களுடைய எந்த சரீர ஆரோக்கியமான காரியத்தையும் உங்களால எதையும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்க நின்று பார்த்து யோசித்து நின்று கொண்டு இருக்கிறீங்க. நான் உங்களை கேட்கிறேன், சிஸ்டர், பிரதர், இது மறுபடியும் ஒழுங்காகுமா அப்படின்னு கேட்கிறேன். உங்களுடைய பதில் என்னங்க? எல்லாம் தாறுமாறா இருக்குது, எல்லாம் உடச்சி போய் கிடக்குது, எல்லாம் கீழ்த்தரமா கிடக்குது, என்னால இனி இதை ஆரம்பிச்சு முடிக்க முடியாது என்கின்ற ஒரு சூழ்நிலை, என்னால இதை கட்டி எழுப்ப முடியாதுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு கிடையாது.
மறுபடியும் இந்த வாழ்க்கை ஆரம்பிக்க போற நம்பிக்கை கிடையாது. மறுபடியும் என்னுடைய சரீரம் புதுசா மாறும்ன்ற நம்பிக்கை எனக்கு கிடையாது. மறுபடியும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு துளிர் விடுமன்ற நம்பிக்கை எனக்கு கிடையாது. அப்படிப்பட்ட நம்பிக்கையில உங்களை ஒருத்தங்க கேட்கறாங்க, இதுல நம்பிக்கை வருதா, இது எல்லாம் ஆகுமா அப்படின்னு கேட்டா, ஆமேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்தார். யார் சொல்லுவீங்க? யாரும் சொல்ல மாட்டேன். மனுஷனா பேசுங்க, தேவதூதரா மாறிடாதீங்க. நான் சொல்லுவேன் முடியாது. என்ன சொல்லுவேன்? முடியாது. ஏன்? உண்மையாவே முடியாதுங்க. உண்மையா முடியாது. ஏன் தெரியுமா? ஏன் நான் உறுதியா சொல்றேன்? உங்களால முடியும்னு சொல்லியிருந்தா நீங்க அந்த தாறுமாறுங்களை ஒழுங்கு பண்ணிருப்பீங்க. கரங்களை தட்டி சொல்லுங்க. நல்லா கவனிங்க. இப்போ உங்க வீட்டுல நீங்க கடைக்கு போயிட்டு வெளியே போயிட்டு வரீங்க, உங்க வீட்டுக்கு வரீங்க, உங்க வீட்டுக்குள்ள எல்லாம் தாறுமாறா கிடக்குது. உங்க வீட்டுல மட்டும் தாறுமாறா கிடக்குது. நீங்க எப்படியோ பொலமீனு கிளம்பினாவது எதையாவது செஞ்சு மறுபடியும் ஒரு முனங்கி கிணங்கி திட்டி பசங்களை போட்டு முதல்ல 2 வச்சு அடிச்சு உதச்சிக்கிச்சு ஏதாவது செஞ்சு மறுபடியும் நிக்க வச்சிருவோம். துபாய் மாதிரி ஊரே தண்ணியில மிதக்கினுங்குது, உங்க வீடும் தண்ணியில மிதக்கினுங்குது, எல்லாம் தாறுமாறா இருக்குது. கர்த்தர் ஆமேன் 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 ஸ்தோத்திரம், கர்த்தர் எங்க வீட்டுல மட்டும் தண்ணியை வத்தி போய் எல்லாத்த நிக்க வச்சிருக்கான்னு சொல்லுவோமா? சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழ்நிலை. நம்பிக்கையே இல்லாத போது ஒண்ணு நடக்கும் என்கின்ற விசுவாசம் எங்க இருந்துங்க உண்டாகும்? எப்படி உண்டாகும்? ஆனா எசேக்கியேல் சொல்றான், அவன் சூழ்நிலையை பார்த்து சூழ்நிலையை சார்ந்து கண்களால பார்த்த காரியத்தை வைத்து அவன் ஒரு பதில சொல்லாம அவன் தேவனை சார்ந்து, தேவனை மாத்திரம் சார்ந்து, தேவனுடைய வல்லமையை சார்ந்து அவன் சொல்றான், தேவரீர் இது உமக்கு தெரியும். ஏன் தெரியுங்களா சொல்றான் அவன்? நான் ஏதோ ஒரு ஊர்ல இருந்தேன், என்னை தூக்கின்னு பள்ளத்தாக்குல நிற்க வைத்த தேவனுக்கு தெரியும் இந்த எலும்புகளை மறுபடியும் உயிரடைய செய்ய வைக்க முடியும் என்று சொல்லி கரங்களை தட்டி அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, மனுஷனால கூடாதது. அப்ப மனுஷனால கூடாதது இருக்குதுங்க. மனுஷனால எல்லாம் கூடுனா தேவன் எதுக்கு நமக்கு கிடையாது பாருங்க. அப்போ வசனம் சொல்லுது, மனுஷனால கூடாதது என் தேவனாலே கூடும். கரங்களை தட்டி அல்லேலூயா. யாக்கோப் 2:20. Veux-tu savoir, ô homme vain, que la foi sans œuvre est inutile? Amen. ஆமென். இந்த வசனம் சொல்லுது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டும். யாரை பார்த்து சொல்றாருங்க? யாக்கோபு நம்மளை பார்த்தா சொல்றாரு. கிரியை இருக்கணும். நான் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு எசேக்கியேல் வீட்டுல உட்காந்துன்னு சொல்ல அவனால முடியும். ஏன்னா எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது. இப்ப அவன் என்ன சொல்றாரு? ஆண்டவர், அப்படியாப்பா வா, தூக்கின்னு போய் பள்ளத்தாக்கின் மத்தியில இருக்கிற எலும்புகளுக்கு நடுவுல அவனை வச்சுட்டு, இப்ப உன்னால ஒரு கிரியை செய்ய முடியுமா? நீ விசுவாசிக்கிறத உன்னால உறுதிப்படுத்த முடியுமா கேட்கிறாரு. இவன் அங்க உறுதிப்படுத்துறான். அவன் சொல்றான், ஆண்டவரே என்னால இது ஆகாது, ஆனால் உம்மால இது ஆகும். அல்லேலூயா. கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி. அநேக சூழ்நிலைகளில நாம செய்யற ஒரு மகா பெரிய தவறு தெரியுங்களா? சூழ்நிலைகளை பார்த்துடுறோம், பிரச்சனைகளை பார்த்துடுறோம், ஏமாற்றப்பட்ட மனுஷனை பார்த்துடுறோம், ஏமாந்த இடத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம், விழுந்து போன இடத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம், நம்மளுடைய மனசு நோகடிக்க செஞ்ச மனுஷனை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் சீர்படுத்தக்கூடிய தேவனை நோக்கி பார்க்க முடியாமல் போகிறபடினாலதான் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் அநேக பிரச்சனைகளை நம்ம குத்தி நடந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இன்னைக்கு நீங்க எதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க? அப்ப இன்னைக்கு உங்களுடைய விசுவாசம் எதன் மேல கட்டப்பட்டு இருக்கிறது? உங்களுடைய நம்பிக்கை எதன் மேல கட்டப்பட்டு இருக்கிறது? உங்களுடைய கண்களால நீங்க பார்க்கக்கூடிய காரியம் எதன் மேல கட்டப்பட்டு இருக்கிறது? அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். உடைந்து போனதை நீங்க நோக்கி கொண்டிருந்தீங்கன்னாக்கா, அழுவி போனதை நோக்கி கொண்டிருந்தீங்கன்னா, காய்ந்து போனதை நோக்கி கொண்டிருந்தீங்கன்னா, நடக்காதது கூடாதது முடியாததை நீங்க நோக்கி கொண்டிருந்தீங்கன்னா உங்களுடைய மனம் அதனால கட்டப்படும். இல்ல, என்னால இது முடியாது, என் பலத்தினால முடியாது, என்னுடைய பணத்தினால சக்தினால வாலிபத்தினால முடியாது, ஆனால் என்னை சிருஷ்டித்தனுடைய தேவனால எல்லாமே ஆகும். யவீரு மகள் பாருங்க, யவீரு மகள் செத்து போய் ஒரு சில மணி நிமிடங்களில் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு போயிட்டார். இப்போ அங்க இருந்தவங்களுக்கு அவங்க பயங்கர விசுவாச வீரர் வச்சுக்கோங்களேன். அப்படின்னு சொன்னாலும் இவங்க செத்து எவ்வளோ நேரங்க ஆகுது? ஒரு சில மணி நேரங்கள்.
இந்த இயேசு வந்துட்டாருன்னா இவர் எதையாகிலும் செய்து, எப்படிங்க, எதையாகிலும் செய்து இந்த மகளை உயிரோடு எழுப்பி விடுவார் என்று சொல்லி நம்புவதற்கு ஒரு சின்ன பிட்டு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த புள்ள செத்து போய் இன்னும் சூடு கூட சரீரத்தில் குறையில, இப்போ செத்து போனுச்சு. ஆனா 4 நாள் ஆச்சுங்க. செத்து போய் புழு பூத்து கொண்டு இருந்த சரீரத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து நிற்கிறாரு. எப்படிங்க விசுவாசம் யாருக்கு வரும்? எப்படி விசுவாசம் வரும்? செத்து போய் 4 நாள் ஆச்சு. சரீர இயற்கை ரீதியா மனுஷனுடைய சரீரத்தை எல்லாமே நாஸ்தி ஆயிட்டு இருக்கும். யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ஒரு சின்ன பிட்டு விசுவாசம் இருந்து இருக்குமா இயேசுவை தவிர? இல்ல பாருங்க. ஆனா அதை விட மகா கொடுமையான ஒரு சூழ்நிலைக்கு மத்தியில எசேக்கியேல் நின்னுகிறான். ஆண்டவர் கேட்கிறாரு, எசேக்கியேலே உயிர் அடையுமா? அப்ப உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், உயிர் அடையுமா? உயிர் அடையுமா? உயிர் அடையுமா? உங்களுடைய மரித்த எலும்பை கையில தூக்கி வச்சுக்கொள்ளுங்க. சொல்லுங்க, இந்த எலும்பு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் உயிர் அடையும். கரங்களை தட்டி சொல்லுங்க. எது உங்க எலும்பு? எது உங்க எலும்பு? உங்க சரீர ஆரோக்கியமா? பொருளாதாரமா? வீடா? கணவனா? மனைவியா? பிள்ளையா? பெற்றோருங்களா? படிப்பா? வேலையா? ஸ்தாழா? பார்மசியமா? கொந்தித்து போறீங்களா? அதுவா? அதான் எலும்பு. சொல்லி காட்டுங்க, ஆண்டவரை இந்த எலும்பை வச்சு என்னால் ஒன்றையும் செய்ய முடியாது. இந்த எலும்புக்குள்ள எந்த நன்மையும் என்னால் பார்க்க முடியாது. எனக்கு ஒரு ஆவிக்குரிய கண்களை கொடுங்க. என்னுடைய இருதயத்துக்குள்ள விசுவாசத்தின் வல்லமையை ஊற்றுங்க. உம்மை நம்பி உம்மை மாத்திரமே சார்ந்து தீர்மானிக்கத்தக்கதான ஒரு விசுவாசத்தை எனக்குள்ள வைங்க. இந்த எலும்புகள் மறுபடியும் உயிர் அடைய இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப லாசருடைய மரணத்துக்கு முன்னாடி நின்று கொண்டிருந்தவங்களுக்கு ஒரு சின்ன பிட்டு கூட நம்பிக்கை கிடையாது. இன்னைக்கும் நீங்க அப்படித்தான் அநேகரை பார்க்க முடியும். அநேக இப்படிப்பட்ட ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலையில நாம கூட இப்படித்தான் எலும்புகளை கையில வச்சுக்கொண்டு என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? எலும்பை பார்த்து 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 கண்ணை தொடச்சின்னு இருக்கிறோம், மூக்கை செஞ்சு நிற்கிறோம். செய்யறோமா செய்யலீங்களா? ஆமா, எலும்பத்துக்கு கையில வச்சு கொண்டு இருக்கிறோம். என்னுடைய சூழ்நிலை மாறுமா? என் பிள்ளைனுடைய வாழ்க்கை மாறுமா? என்னுடைய சரீரத்தில் பலன் கிடைக்குமா? ஆண்டவரே, நான் மறுபடியும் 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 தேவ ஜனங்களோடு கூட தேவனுடைய ஆலயத்தில் போய் களிப்பும் சத்தத்தோடும் கூட என்னுடைய தேவனை ஆராதிக்க முடியுமா? தாவீது கேட்டிருந்தாருல்ல, எலும்பு கையில் வச்சுக்கின்னு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அந்த மாதிரி லாஜிக்கா நீங்க நிறைய கொஸ்டின் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க தானே. ஆண்டவர் சொல்றாரு, அந்த எலும்புகளை எல்லாம் முதல்ல கீழே வை. அந்த எலும்புகளுக்குள்ள ஜீவனை கொடுக்கிற என்ன உன்னுடைய கருத்தில் எடுத்துக்கொள். கரங்களை தட்டி சொல்லுங்களேன், என்னுடைய வார்த்தையை எடுத்துக்கொள், என்னுடைய வசனத்தை எடுத்துக்கொள். இன்னைக்கு என்ன பிரச்சனை தெரியுங்களா? அந்த எலும்புங்க காஞ்சி போயிருந்தா மட்டும் பிரச்சனை கிடையாது. அந்த எலும்புங்க இப்போ காய்ந்து போய் இருக்கிறதை காட்டிலும் அந்த எலும்புகள் இப்போ ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சாங்க. என்ன தெரியுங்களா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க வாழ்ந்து 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 பழகினதுனால இப்படி மரித்து போன உலர்ந்து காய்ந்த எலும்புகளா நான் வாழ்வதுதான் தேவன் எனக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதம் அப்படின்னு நம்பி அநேக எலும்புகள் இன்னைக்கு சுத்தி கொண்டு இருக்குது. அநேக எலும்புகளுக்கு தேவனிடத்துல வரமாட்டேங்குது. அந்த எலும்புகள் கையில வச்சுன்னு இருக்குது, இது எனக்கு போதும். யாருக்குங்க இல்லை? ஜானி ஏறுனா முழம் சறுக்கும். உலகத்துல தெரியுங்க, வீட்டுக்கு வீடு வாசப்படி யாருக்கு தான் தெரியாதா? வீட்டுக்கு வாசப்படி இருக்காதா? வாசப்படி இல்லைன்னா அதுக்கு பேர் வீடு கிடையாது, இல்லைங்களா? ஆமா. அப்ப புதுசா சொல்றாங்க, அது என்னங்க, யார் வீட்டுல சண்டை இல்லையா, யார் வீட்டுல பிரச்சனை இல்லையா, யார் வீட்டுல நோய் இல்லையா, எல்லாம் வீட்டுக்கு வீடு எல்லாம் என்ன நீங்களே கற்பனை பண்ணிக்கிறீங்க. இப்படி ஒரு முடிவு பண்ணிட்டு இது எங்களுடைய வாழ்க்கையில இது எங்களுக்கு விதிங்க. இது என்னதுங்க? தலை விதிங்க. எங்க தாத்தாக்கு அப்படி இருந்துச்சுங்க, எங்க பாட்டிக்கு இருந்துச்சு, எங்க அப்பாவுக்கு இருந்துச்சு, இப்போ எனக்கு இருக்குது. இது தலைமுறை தலைமுறையா வருதுங்க. இது யாராலையும் மாத்த முடியாது. நாங்க இதை அப்படியே வாழ்ந்து வாழ்ந்து நாங்க பழகிடுவோம். சொல்லாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, சாத்தான் அப்படித்தான் பேசி 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 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி அதை செஞ்சிட்டான் இதை செஞ்சிட்டான். என் வாழ்க்கை எப்படி இருக்குது? கிடையாது. உங்களுடைய வாழ்க்கை இன்னொருத்தவன் கைக்கு போனாதாங்க அவன் உங்களுக்கு எடுக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கை உங்க தேவனுடைய கையில இருக்கும் போது இஸ்ரவேலுக்கு விரோதமான, சத்தமா சொல்லுங்க, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதமும் கிடையாது, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் கிடையாது. கரங்களை தட்டி சொல்லுங்க. உங்க மேல ஒருத்தன் கைய வச்சான்னு சொன்னா அவன் இயேசுனுடைய கண்களுக்குள்ள கைய வைக்கிறதுக்கு சமம்.
நீங்க தேவனுடைய பார்வையில இருக்கும் பொழுது உங்க மேல ஒருவன் கரங்களை வைக்க தேவன் அனுமதிப்பது கிடையாது. அப்ப தலைமுறை ஒரு சாபம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆமென். இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொண்டா சாபம் உங்களுக்கு கிடையாது, வியாதி உங்களுக்கு கிடையாது, நோய் உங்களுக்கு கிடையாது. வந்தாலும் என் தேவன் தம் ரத்தத்தினால சுகமும் கொடுப்பார். கரங்களை தட்டி. இப்போ பாருங்க, எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் ஒரு காரியம் சொல்றாரு. நான் வாசிக்கிறேன். எசேக்கியேல் 4 அதுதான் 37:4-6. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே. யாருங்களா? உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று சொல்லி அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லி உரைக்கிறார் என்று சொல்லி என்றார். ஆமென். இப்போ நல்லா கவனிங்களேன், இந்த வசனம் சொல்லுது, எலும்புகளை பார்த்து நீ என்ன பண்ணணுமா? தீர்க்க தரிசனம் சொல்லணும். என்னன்னு சொல்லி, உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை எப்படி கேட்க முடியும்? அந்த எலும்பு உலர்ந்து போயிருக்குது, காய்ந்து போயிருக்குது, அந்த எலும்பு பல வருஷமா இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, இவனை பார்த்து சொல்றாரு, அந்த உலர்ந்த எலும்புகிட்ட போய் பேசு, உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. இப்ப அந்த எலும்பு கேட்குமா? உலர்ந்த எலும்புகள். ஆண்டவர் சொல்றாரு, உலர்ந்த எலும்புகளேன்னு சொல்லு, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கன்னு சொல்லிட்டு கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இப்பதான் ஆண்டவர் பேச போறார், எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் என்னுடைய ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். இன்னும் அந்த எலும்புகள் எலும்பா தான் இருக்குது. இவர் முதல்ல சொல்றாரு, நீ போய் சொல்லுறது உன் வேலை, நீ சொல்லு. அவன் கேட்கறான், கேட்கல விட்டுடு. இப்போ நான் என்ன பண்ணுவேன், அந்த எலும்புக்குள்ள என்னுடைய ஆவியை நான் அனுப்புவேன், அப்பதான் அந்த எலும்பு என்ன பண்ணும்? உயிரடையும். அப்ப நம்ம கூப்பிட்டு இன்னைக்கு சபைக்கு ஒரு சில எலும்புகள் வரல பாருங்க, அந்த எலும்புகளுக்குள்ள ஒன்னும் ஆண்டவர் ஆவியை அனுப்பல. ஏன்? அந்த எலும்புகளை ஆயத்தமாக்கி வச்சு கொண்டு இருக்கிறாரு பாருங்க ஆண்டவர். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அந்த எலும்புகளை பார்த்து பேசு. ஹல்லேலூயா. இப்போ நாம புதிய உடன்படிக்கையின் கீழே வந்து இருக்கிறோம். யாராலும் விசுவாசிக்கிறேன்? கரங்களை தட்டி சொல்லுங்க. நம்ம புதிய உடன்படிக்கையின் கீழே வந்திருக்கிறோம். என்ன தெரியுங்களா புதிய உடன்படிக்கை? பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்து இசைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ள நம்ம வந்து இருக்கிறோம். கரங்களை தட்டுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் போவது நலமா இருக்கும், நான் போனாதான் தேற்றரவாளர் வந்து உங்களோடு கூட உலக முடிவு பரிந்தந்தும் சதா காலங்களும் கூட இருந்து புதிய உடன்படிக்கையில உங்களை நடத்தி கொண்டு அவர் வருவார். அல்லேலூயா. மரித்து போயிருக்கிற, உலர்ந்து போயிருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் புதிய உடன்படிக்கைக்கு நீங்க வந்துட்டா போதும், உங்களுடைய வாழ்க்கையில உயிர் அடையும். இப்ப கரையில தட்டி சொல்லுங்க, புதிய உடன்படிக்கையில் இருக்கிற எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நான் பாவத்துல வாழ்ந்து கொண்டு இருக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நிரப்பப்பட்டு இருக்கிறேன், அபிஷேகத்தால நிரப்பப்பட்டு இருக்கிறேன், ஆவியினுடைய வரங்களால நிரப்பப்பட்டு இருக்கிறேன், தேவனுடைய வல்லமையினால நிரப்பப்பட்டு இருக்கிறேன். அவருடைய கரங்களுக்குள்ளாக நான் தங்கி தரித்து கொண்டிருக்கிறேன். தேவனுடைய ஆலயத்துல பச்சையான ஒலிவ மர கன்றுகளாக நான் நாட்டப்பட்டு இருக்கிறேன். என்னுடைய வேர்கள் உற்று தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக புதைந்து இருக்கிறது. அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள சகல நன்மையான காரியங்களையும் ஆரம்பித்து அதை முடித்து என்னை ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படிக்காக என்னை உயிரடைய செய்து என் மூலமாக அநேக உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்ய வைத்து தம்முடைய நாமத்தை அவர்களுடைய வாழ்க்கையில விளங்க பண்ண போகிறார். கரங்களை தட்டி சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ அந்த காரியத்தை எசேக்கியேலுக்குள்ள தேவன் செய்ய போறார். அப்ப நான் சொன்ன எசேக்கியேல் யாருங்க? நாம தான். நமக்குள்ளார தேவன் அந்த காரியத்தை இன்னைக்கு ஆரம்பிக்க போறாராம். 2வது வசனம் 37:2. என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணின. போதும். ஆண்டவர் எசேக்கியேல் கிட்ட சொன்ன முதல் காரியம் நட. என்னதுங்க? நட, வாக், மார்ஷே. என்ன பண்ணாருங்களா? ஆண்டவரே நடக்க சொன்னாராம். மரித்தோர் பள்ளத்தாக்கு தான்.
மரித்து போன எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு தான், இருள் சூழ்ந்த ஒரு பள்ளத்தாக்கு தான், பயமும் திகிலும் குழப்பமும் கஷ்டமும் கவலையும் சூழ்ந்திருக்கிற ஒரு பள்ளத்தாக்கு தான். ஆண்டவர் சொல்றாரு, அந்த பள்ளத்தாக்கை நான் உனக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறேன், அந்த பள்ளத்தாக்கில் நீ தான் நடக்கணும். ஏன்? நீ நடந்தாதான் அந்த பள்ளத்தாக்க களிப்புள்ள நீரூற்றாக மாற்றிக்கொள்ள உன்னால மட்டும்தான் முடியும். ஆமென். அதற்காக இந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்துக்குள்ளாக கிறிஸ்தவங்களாக இருக்கிற ஒவ்வொருவரும் சென்று தான் ஆகணும். இந்த பள்ளத்தாக்குக்குள்ள நான் போக மாட்டேன்னு சொல்லி ஒரு கிறிஸ்தவங்களும் இருக்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த பள்ளத்தாக்குல எலும்புகளை சுற்றி நீ நடக்கணும். அதைத்தான் நம்ம ஒவ்வொரு வாரமும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அநேக பள்ளத்தாக்குகளுக்கு போறோம், அநேக எலும்புகள் மத்தியில நம்ம நடந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நட. அப்படி நடக்கும்போது ஒரு காரியம் நடக்கும். சங்கீதம் 23:4. Quand je marche dans la vallée de l'ombre de la mort, je ne crains aucun mal, car tu es avec moi, ta houlette et ton bâton me rassurent. Amen. ஆமா, அந்த பள்ளத்தாக்குல நடந்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, மரண இருளின் பள்ளத்தாக்குல நீ நடந்தாலும் பொல்லாப்புக்கு நீ பயப்பட தேவையில்லை. காரணம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், என்னுடைய கோலும் என்னுடைய தடியும் உன்னை எப்போதும் தேற்றிக் கொண்டு இருக்க என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி சொல்லுங்களேன். எசேக்கியேல் தனியா பள்ளத்தாக்குல போலீங்க. எசேக்கியேல் தனியா நடந்தாதான் பயந்து கொண்டு இருக்கணும். அவன் தேவனோடு கூட நடக்கிறான். அவருடைய கோலும் அவருடைய தடியும் அவனை தேற்றிக் கொண்டு இருக்கிறது. போ எசேக்கியேல், நட நட, நான் உன் கூட இருக்கிறேன், பயப்படாத, நட நட நட, உன்னுடைய கால்களுக்கு நான் புதிய பலன் கொடுக்கிறேன், அதை கொண்டு நீ நட 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 என்று சொல்லி கர்த்தராகிய ஆவியானவர் அவனோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். நடந்து கொண்டு இருக்கிறான், நடந்து கொண்டு இருக்கிறான், நடந்து கொண்டு இருக்கிறான். அவன் பதறல பாருங்க, விசுவாசத்தை விட்டுல பாருங்க, அவன் சோர்ந்து போயிடல பாருங்க, அவன் பலவீனப்பட்டுல பாருங்க. காரணம், அவனுக்கு ஒன்று தெரியும், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். கரங்களை தட்டி சொல்லுங்களேன். உங்களை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர் மரண இருள் பள்ளத்தாக்குல நடந்தாலும் பயப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியும், நான் நடந்துட்டா என்னோட வாழ்க்கையில ஜெயம். நான் நடந்துட்டா தேவனுடைய சித்தம் நிறைவேறிடும். நான் நடந்துட்டா கர்த்தர் மகத்தான காரியங்களை செய்வார். ஏசாயா 52:7. வேகமா படிங்கப்பா. சமாதானத்தை கூறி காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஏசாயா 52:7 சொல்லுது பாருங்க. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்திப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சொல்லி எலும்புகளுக்கு சொல்லுகிற எசேக்கியேலுடைய பாதம் எவ்வளவு அழகா இருக்கிறது என்பதை தேவன் பார்க்கிறார் என்று சொல்லி எசேக்கியேல் அறிந்து வைத்திருந்தான். கரங்களை தட்டி சொல்லுங்களேன். அப்ப ஏதோ வேலை வெட்டி இல்லாம, கவனிங்க, ஏதோ வேலை வெட்டி இல்லாம பேருக்காக மர்ஷியாவில் நடக்கிறதுக்காக நீங்களும் நானும் போக கூடாது. நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு பாதங்களும் பரலோகத்துல கர்த்தராகிய தேவன் பார்த்து ரசிக்கக்கூடிய பாதங்களாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய பாதங்களை நீங்க ரசிக்கிறீங்களோ, உங்க கணவர் ரசிக்கிறாரோ, உங்க பிள்ளைகள் ரசிக்கிறார்களோ, உங்களுடைய பெற்றோர்கள் ரசிக்கிறார்களோ எனக்கு தெரியாது. உங்களையும் என்னையும் உருவாக்கின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் பாதங்களை பார்த்து ரசிக்கிறார். இன்றைக்கெல்லாம் நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை அறிவிக்கும்படிக்காக நடந்து போறீங்களோ, அந்த சுவிசேஷனுடைய பாதங்களை பார்த்து என் தேவன் அவர் ரசிக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய அழுக்கான அந்த பாதங்கள், நடந்து நடந்து கர்த்தருக்காக நடந்து வெடித்து போயிருக்கிற அந்த பாதங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஓ இந்த பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் பேசிக்கொண்டு இருப்பார். அல்லேலூயா. அப்ப இந்த எண்ணத்தோடு கூட ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் கூட சுவிசேஷத்தை அறிவிப்போம். 4வது வசனம். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து, என்ன சொல்றாருங்க? உரைத்து சொல்லு, பேசு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? பேசு. முதல்ல நடக்க சொன்னாரு, இப்போ பேசு. ஆண்டவர் சொல்றாரு, மரித்து போன அந்த எலும்புகள் மாத்திரம் நடந்தல்ல, இப்ப அந்த எலும்புகளை பார்த்து நீ பேசணும். என்ன பேசணும்? எலும்பை பார்த்துட்டு என்ன பேசணும்? நல்லா இருக்கிறியா? நீ காஞ்சி போய் எத்தனை வருஷம் ஆச்சு? நீ உலர்ந்து போய் எத்தனை வருஷம் ஆச்சு? உன் மேல சதலாம் இல்லாம இருந்து எத்தனை வருஷம் ஆச்சு? நீங்க எப்படி வந்த? ஏன் இப்படி ஆன?
எத்தனை வருஷமா உன் மேல தண்ணி படிச்சு மண்ணு படிச்சு இதை பேச சொல்றாரா? கேட்க சொல்றாரா? இல்ல. என்ன பேச சொல்றாரு? 5வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் ம் இந்த எலும்புகளை நோக்கி, ம் இதோ ம். நான் உங்களுக்குள் ம். ஆவியை ம் பிரவேசிக்க பண்ணுவேன். பண்ணுவேன். ம். அப்பொழுது உயிர் அடைவீர்கள். உயிர் அடைவீர்கள். ஆண்டவர் சொல்றார் எசேக்கியேலை பார்த்து, உயிர் அடைவீர்கள் என்று சொல்லி பேசு. கரையில தட்டி சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு ஈஸியான ஒரே டெக்னிக். மரித்து போன எலும்பை பார்த்து நீ பேசு. என்ன பேசணும்? உயிர் அடை, ஜீவன் பெற்றுக்கொள். இன்னைக்கு எது உங்களுடைய வாழ்க்கையில உயிர் அடைய வேணும்? உங்களுடைய வாழ்க்கையில எது மரித்து போயிருக்கிறது? அதை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு பேசு. ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் சராசரியா எவ்வளவு நேரம் பேசுறான் தெரியுமா உங்களுக்கு? சராசரியா தெரியாது, எனக்கும் தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அதை பத்தி இங்க ஆண்டவர் சொல்லல. போன் எடுத்து பேசுறது சொந்த கதை, சொந்த காரியம், சொந்த பேச்சு, வீண் பேச்சு. ஆண்டவர் அதை பத்தி இங்க பேச சொல்லல. அது நீங்க நார்மலா பேசுற வார்த்தைங்க. அந்த வார்த்தை சில நேரங்களில் உயிர்ப்பிக்கும், சில நேரத்துல உயிர்ப்பிக்காது. அதை பத்தி இங்க ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் சொல்றாரு தேவனுடைய வார்த்தைகளை நீ பேசு, கர்த்தருடைய வார்த்தைகளை பேசு, கர்த்தருடைய வார்த்தைகளை பேசு, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பேசு. நீ இப்போது உயிர் அடை என்று சொல்லி தேவனுடைய வார்த்தைகளை பேசு. ஏன் தெரியுங்களா? கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம் தான் ஒரு மனுஷனை உயிரடைய செய்யும். யார் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி சொல்லுங்க. கரையில தட்டி சொல்லுங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஜீவன் உண்டாங்கணும்னு சொன்னா, அந்த மனுஷனுக்குள்ள உயிர் உண்டாங்கணும்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தையை அவன் கேட்கணும், அவன்கிட்ட பேசணும். ஆமென், ஹல்லேலூயா. சங்கீதம் 119, 154. Défends ma cause et rachète-moi. Rends-moi la vie selon ta promesse. Amen. ஆமா, சங்கீதம் 119, 154. எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக்கொள்ளும், உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும். அல்லேலூயா. கரங்களை தட்டுங்களேன், கரங்களை தட்டுங்களேன், கரங்களை தட்டுங்களேன். தேவன் சொல்றாரு ஜீவனுள்ள தேவனாகிய என்னுடைய வார்த்தைகளை நீ பேசு, உன்னுடைய வாழ்க்கையில பேசு. அப்போது அங்க மரித்து போயிருக்கிற காரியங்கள் எல்லாம் உயிரடையும் என்று சொல்லி. ஆனா மனுஷன் பாருங்க, குறைகளை பேசிக்கொண்டு, முணுமுணுப்பை பேசிக்கொண்டு, புலம்பலை பேசிக்கொண்டு, நடக்காததை பேசிக்கொண்டு, இல்லாததை பேசிக்கொண்டு, சாபங்களை பேசிக்கொண்டு, பாவங்களை பேசிக்கொண்டு, அநியாயத்தை பேசிக்கொண்டு, அக்கிரமத்தை பேசிக்கொண்டு, வெட்டி கதையை, வீண் கதையை பேசிக்கொண்டு, தன்னுடைய நாள் கொடுக்கப்பட்டிருக்கிற 24 மணி நேரத்துல பேச வேண்டியதை பேசாம விட்டபடினாலதான் அநேகருடைய வாழ்க்கை இன்னைக்கு மற்றவர்கள் பேசும்படிக்காக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு அதெல்லாம் நீ பேசாத, அது உலகத்தான் பேசிக்கொண்டு இருப்பான். நீ கட்டுகிற வார்த்தைகளை பேசு, உயிரடைய பண்ணுகிற வார்த்தைகளை பேசு, ஜீவனை கொடுக்கிற வார்த்தைகளை பேசு, சமாதானத்தின் வார்த்தைகளை பேசு, நன்மையான வார்த்தைகளை பேசு, ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசு, விசுவாசம் உள்ள வார்த்தைகளை பேசு, நம்பிக்கை தருகிற வார்த்தைகளை பேசு. ஒரு மனுஷனை எடுத்து தேவனுடைய வாழ்க்கைக்கு, வார்த்தைக்கு நேராக நடத்த பண்ணுகிற வார்த்தைகளை பேசு. ஆண்டவர் சொல்றார் பேசுப்பா. எதையோ பேசி இருந்த நல்ல வாழ்க்கையை உடைச்சி வச்சுட்டு போறாங்க தானே. ஆண்டவர் சொல்றாரு நான் உன்னை கட்டவும், உன்னை இடிக்கவும், உன்னை நாட்டவும், உன்னை பிடுங்கவும் ஏற்படுத்தி இருக்கிறேன். கரங்களை தட்டி சொல்லுங்க, நீங்க தான் எசேக்கியேல். அல்லேலூயா. அப்ப சரியான நேரத்துல சரியான வார்த்தைகளை பேசாம போனதுனாலதான் சரியில்லாத இடத்துல சரியில்லாத காரியத்துல சிக்கிக்கொண்டு அநேகர் இருக்கிறாங்க. நோ அப்படின்னு சொல்லி இருக்க வேண்டிய இடத்துல எஸ்ன்னு சொன்னதுனால ஒரு பெரிய பாடு. அப்ப ஆண்டவர் சொல்றார் உங்களோட வார்த்தைகளை தெரிந்தெடுத்து பேசுங்க, ஜீவனுள்ள வார்த்தைகளை பேசுங்க என்று சொல்லி அவர் சொல்றார். ஹல்லேலூயா. மார்க் 11வது அதிகாரம் 23. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பேய்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தான் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். இதுக்கு நீங்க தான் அர்த்தம் சொல்ல போறீங்க. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருங்க? எவனாகிலும் இந்த மலையை பார்த்து. யாருன்னா மலையை பார்த்து பேச போறீங்களா? யார் மலையை பார்த்து பேச போறீங்க? இங்க பாருங்க, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னபடி நடக்கும் என்று சொல்லி தன்னுடைய இருதயத்துல சந்தேகப்படக்கூடாது,
சந்தேகப்படாம விசுவாசிச்சா அவன் சொல்றபடியே நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, நான் போய் சொல்லப்பா, நான் மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன். இப்ப அதான் கேட்டேன், யாரு இப்போ மலைக்கு போக போறீங்க? அப்ப ஆண்டவர் எந்த மலையை சொல்றாருங்க? எலும்பு, காஞ்சி போன எலும்பு, அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு மலை. உங்களுக்கு எலும்பு கிடையாது, எலும்பு தான் உங்களுக்கு பிரச்சனை. என்னதுங்க ஆண்டவர் சொல்றாரு? இப்ப இந்த வார்த்தை எப்படி படிங்க, எவனாகிலும் இந்த உலர்ந்த எலும்பை பார்த்து நீ சமுத்திரத்துல தள்ளுண்டு போ என்று சொன்னபடியே நடக்கும் என்று சொல்லி இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் நீங்க சொன்னபடியே அந்த எலும்பு, உலர்ந்து போன எலும்பு சமுத்திரத்துல தள்ளப்பட்டு போகும் என்று சொல்லி மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கரங்களை தட்டி சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு வீட்டுக்கு போன உடனே கணவன் மனைவி பிள்ளைகள் உட்காந்து எலும்புகளை தேடி எடுத்து வீட்டுக்கு கொண்டு வச்சு சொல்லுங்க, எலும்பே போ, எலும்பே போ, எலும்பே போ, எலும்பே போ, சமுத்திரத்துல போய் விழு என்று சொல்லி கட்டளை கொடுங்க. ஏன்னா அந்த எலும்பு தான் உங்களுடைய வாழ்க்கையில மரித்து போய் தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்குவதற்கு தடையா இருக்கிறது. ஆண்டவர் இன்னைக்கு அந்த எலும்பை இனம் கண்டுபிடிக்க சொல்றாரு பாருங்க. அப்ப நல்லா கவனிங்க, உங்களுடைய பாஷை என்னங்க? உங்களுடைய மொழி என்ன? உங்களுடைய மொழி விசுவாச மொழியா அவிசுவாசமான மொழியா? எந்த மொழியை நீங்க பேச போறீங்க அதை கேட்டு தான் அந்த எலும்புகள் இன்றைக்கு செயல்பட போகிறது. விசுவாச மொழியை நீ பேசுனா எலும்புகள் சமுத்திரத்தை தள்ளப்பட்டு போகும். அவிசுவாச வார்த்தைகளை பேசுனா எலும்புங்க உங்க வீட்டிலேயே உட்கார்ந்துனே இருக்கும். அப்ப இன்னைக்கு சகோதரனே சகோதரியே, உன்னுடைய பாஷை என்னப்பா? உன்னுடைய மொழி என்ன? அதைத்தான் இன்னைக்கு அந்த எலும்புகளை கேட்க போகிறது. அல்லேலூயா. எசேக்கியேல் அதை தான் பேசின்னு இருக்கிறார். தேவன் அவனுடைய வாய்களில் விசுவாச வார்த்தைகளை வச்சு, விசுவாச பாஷைகளை வச்சு எலும்புகளை பார்த்து பேச சொல்லி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. 9வது வசனம், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை நான்களும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல ஊது. என்ன சொல்றாருங்க இப்ப ஆண்டவர்? ஊத சொல்றாரு. எத்தனை பேர் ஊத போறீங்க? அம்மா ஊதுறாங்க பாருங்க. எத்தனை பேர் ஊத போறீங்க? ரெடியா இருக்கிறீங்களா ஊதுறதுக்கு? ஆண்டவர் சொல்றாரு, இப்ப நீ ஊதுங்கணும். எதை ஊதணும்? ஆதியில ஆதாமுடைய பொம்மையான அந்த மூக்குக்குள்ளார தேவன் ஊதுனாரு. எதை ஊதுனாருங்க? ஜீவ சுவாசத்தை ஊதினாரு, பரிசுத்த ஆவியான ஊதினாரு. இப்போ உங்க வாயில பரிசுத்த ஆவியானவரை கொண்டு வந்து வச்சு ஊதுங்க. எலும்பை பார்த்து ஊதுங்க, எலும்பை பார்த்து ஊதுங்க, மரித்து போன எலும்பை பார்த்து ஊதுங்க, சூழ்நிலையை பார்த்து ஊதுங்க, பிரச்சனைகளை பார்த்து ஊதுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஊதுனா அது என்ன ஆகுமா? உயிரடையும். யோவான் 20ஆம் அதிகாரம் 22. Après ces paroles, il souffla sur eux et leur dit, recevez le Saint-Esprit. அவ்வளவுதான். ஆண்டவர் சீடர்கள் மேல ஊதுறாரு. என்ன பண்றாருங்க? ஊதுன உடனே வேதம் சொல்லுது, பரிசுத்த ஆவியை அவர்கள் பெற்றுக்கொண்டாங்க. ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டுங்களேன். இப்பயே அவங்க பரிசுத்த ஆவியான பெற்றுக்கொண்டாங்க. ஆனா அப்போஸ்தலர் நடவடிக்கை 2வது அதிகாரத்துல அதை உறுதிப்படுத்தினாங்க. கரங்களை தட்டுங்களேன். இப்போ நீங்க எல்லாரும் இந்த செய்தி முடிஞ்ச உடனே ஊத போறீங்க. நீங்க எல்லாரும் இங்க ஊத போறீங்க. இங்க ஊதி எலும்பை பார்த்து ஊதி, மரித்த எலும்பை பார்த்து ஊதி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்குள்ள நீங்க வரும்பொழுது உயிர் அடையும் அந்த எலும்புகள். கரங்களை தட்டுங்க. இப்போ சரி, இந்த ஊதுருத்து எதை குறிக்கிறது? அது ஜீவனை குறிக்கிறது. ஆமென். ஏன்னா ஜீவனை தான் தேவன் ஊதினாரு. இப்போ ஜீவன் அங்கே உண்டாயிடுச்சு. ஜீவன் எதை குறிக்கிறது? 1 யோவான் 2:25 படிங்க. வாக்கு தத்தம். ஜீவன் எதுங்க? வாக்கு தத்தம். ஆண்டவர் சொல்றாரு, வாக்கு தத்தத்தை நீ ஊது. பாருங்க, ஒரு சூழ்நிலை உங்களுக்கு விரோதமா இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த சூழ்நிலையை கர்த்தருக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நிறைவானது வரும்போது என்ன ஆகுங்களாம்? அந்த வாக்குத்தத்தை நீங்க பேசுங்க, வார்த்தையை பேசுங்க, வசனத்தை பேசுங்க, ஜீவனை பேசுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. அப்ப நீங்க பேசுவீங்களா? ஆமென். பேசினாதான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கெடுத்து போட்டு வச்சிருக்கிறீங்க, நீங்க உடைச்சு போட்டு வச்சிருக்கிறீங்க.
நீங்க தான் அழிச்சு போட்டு வச்சிருக்கிறீங்க. நீங்க தான் ஊதணும். நான் வந்து ஊத முடியாது. என் வாழ்க்கையில நான் நிறைய கெடுத்து போட்டு வச்சுக்கிறேன், நிறைய உடச்சி போட்டு வச்சுக்கிறேன். அதை பார்த்து நான் ஊத போறேன். இன்னைக்கு நானும் என் மனைவியும் ஊதுவோம். உங்களுடைய வாழ்க்கைக்கு நான் வந்து ஊத முடியாது, நீங்க தான் ஊத போறீங்க. சரி, அப்போ ஊதும் போது என்ன நடக்கும்? டக்குன்னு பார்ப்போம், கரெக்டாக பார்ப்போம். நான் உங்கள் மேல் நரம்புகளை போதும். இப்போ ஊதும் பொழுது அந்த வெறியும் எலும்பா இருந்துச்சுல்ல, அந்த எலும்பு மேல ஆண்டவர் நரம்புகளை உருவாக்க போகிறார். ஆமென். நரம்பு எதை குறிக்கிறது? நிறைய ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. நான் இன்னைக்கு உங்களுக்கு ஈஸியாக சொல்றேன். நரம்பு எதை கொடுக்குதுன்னு சொன்னாக்கா, தேவனோடு கூட மறுபடியும் ஒரு உறவை உண்டாக்க போகிறது. கரங்களை தட்டி சொல்லுங்களேன். அவங்க மரித்த எலும்பா, காய்ந்து போன எலும்பா, எந்த உணர்வும் உணர்ச்சியும் இல்லாம இருப்பதுக்கு காரணம் தேவனோடு கூட அவங்களுக்கு உறவு இல்லை. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல என் கூட உனக்கு ஒரு தொடர்பு உண்டாகணும், என் கூட உனக்கு ஒரு ரெசோ உண்டாகணும், ஒரு சிக்னல் உண்டாகணும். அந்த சிக்னலுக்கு நான் உனக்குள்ள நரம்பை உண்டாக்க போகிறேன். அந்த நரம்பு நம்மளுடைய சரீரத்தை ரத்தத்தை கொண்டு போகிறது. ஒரு உறுப்புக்கும் இன்னொரு உறுப்புக்கும் இடையில தொடர்பை உண்டு பண்ணுறது தான் நரம்பு. ஆண்டவர் சொல்றாரு, அந்த நரம்புகளை இன்றைக்கு நான் உங்களுக்கு உண்டாக்க போகிறேன். அப்போ நீங்க உயிரடைய போகிறீர்கள். கரங்களை தட்டி. அந்த நரம்பு நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, நீங்க டைம் இல்லை, நான் எடுத்து வாசிக்கிறேன். ரோமர் 8வது அதிகாரம் 15-16 வசனம் சொல்லுது. ரோமர் 8:15-16. அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இப்போது தேவனுக்கும் நமக்கும் உறவு உண்டானது என்று சொல்லி ஆவியானவர் தாமே உங்களுடைய என்னுடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறார். அதனால தான் அந்த நரம்புகளை நான் உங்களுக்குள்ள உருவாக்குகிறேன். கரங்களை தட்டி. உணர்வற்று உயிரற்று உணர்ச்சியற்று இருக்கிற அந்த எலும்புகளின் மேல முதல்ல உணர்வுகளை உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய நரம்பை உண்டாக்க போகிறேன். இரண்டாவது, அதே 9வது வசனம் படிங்க, டக்குன்னு படிங்க. 2வது பகுதியை படிங்க. உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி. ஆமீன். இப்ப தேவன் பாருங்க, உணர்வை உண்டாக்கிட்டாரு, உணர்ச்சியை உண்டாக்கிட்டாரு. இப்போ அந்த எலும்புக்கு மேல மாம்சத்தை உண்டாக்க போகிறார். என்ன பண்ண போறாங்க? கறியை உண்டாக்க போறாரு. சிக்கன் 65 எது முக்கியம்? எது முக்கியம்? தந்தூரில் எது முக்கியம்? கோழி எலும்பு முக்கியம், கறி தான் முக்கியம். ஆமென். கறியை உண்டாக்க போறார் ஆண்டவர். தசையை உண்டாக்க போகிறார். அது எதை குறிக்குது? தசை எதை குறிக்குது? தசை விருப்பத்தை உண்டாக்குகிறது. இப்போ உணர்வை உண்டாக்கிட்டாரு, உணர்ச்சியை உண்டாக்கிட்டாரு. இப்போ அந்த மனுஷனுக்கு தேவனோடு கூட நான் பேசணும், தேவனோடு கூட நான் பழகணும், அவருடைய விருப்பத்தை நான் செய்யணும் என்கின்ற விருப்பம் அவனுக்குள்ள உண்டாகணும். அதுக்கு தாங்க முதல்ல தேவன் என்ன பண்ணாரு? சதையை உண்டாக்குகிறார். அல்லேலூயா. 12:1. சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்ப ஆராதனைக்கு நீங்க வர்றதுக்கு முதல்ல உங்களுக்கு என்ன வேணும்? விருப்பம் வேணும். ஆமென். அந்த விருப்பத்தை நீங்க பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் உங்களுக்குள்ள கறியை கொடுக்கிறார், சதையை கொடுக்கிறார். ஆமென். இப்ப அந்த சதை அந்த நரம்புங்களுக்கு மேல போட்டு தேவன் என்ன பண்றாரு? அப்படியே மூடி வச்சுட்டாரு. இப்ப விருப்பம் இருக்கு, தேவனோடு கூட தொடர்பு இருக்குது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை முடிஞ்சிடுமா? முடியாது. இப்ப சதை இருக்குது. நான் சிக்கன் 65 நல்லா இருக்கும், ஆனா அந்த கோழி நடக்கிறதுக்கு ஓடுறதுக்கு அந்த கோழிக்கு மேல ஒரு தோல் இருக்கணும். இப்ப அதை தான் ஆண்டவர் சொல்றாரு. அதே 6வது வசனத்துல, உங்களை தோலினால மூடி. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல நரம்பு உண்டாக்கிட்டார். ஏன்னா நீ தொடர்பே இல்லாம இருந்த, அதனால தான் நீ அங்கங்க சுத்தி கொண்டு இருந்த. இப்ப நீ வந்து என்னையே சார்ந்து இருக்கும்படிக்கு அந்த நரம்பு உண்டாக்கிட்டேன். இப்போ வார வாரம் சபைக்கு வரணும். இது போதுமா? போதாது. இப்ப ஆண்டவர் தோலை நம்ம மேல போடுறார். தோல் எதை குறிக்குது? ஆடையை குறிக்கிறது. அல்லேலூயா. வேதத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆடை எதை குறிக்கிறது? ரட்சிப்பை குறிக்கிறது. கரங்களை தட்டி சொல்லுங்க. அதற்காகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
தன்னுடைய தோலை கிழிக்க கொடுத்து அவர் தோளினால உங்கள் ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவர் கொடுத்திருக்கிற. கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி அப்படியே எழுந்து நில்லுங்களா, எழுந்து நில்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, அப்படியே நன்றி சொல்லுங்க. உங்க கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுங்க. தேவன் தோலை நமக்கு அவர் உருவாக்கி ரட்சிப்பின் ஆடையினால நம்மை நிரப்புகிறார் நிரப்புகிறார் நிரப்புகிறார். ஒவ்வொருவர் மேலையும் அவர் வஸ்திரங்களை கொடுத்து ரட்சிப்பினால நம்மை அலங்கரிக்கிறார். நன்றி செலுத்துங்க. கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஆமேன் 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 ஆமேன். நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா எங்களுக்குள்ள உணர்வுகளை உருவாக்கி கொண்டு இருக்கிறீங்க. நன்றி அப்பா. எங்களை உயிர்ப்பித்துக் கொண்டு இருக்கிறீங்க. நன்றி அப்பா. நரம்புகள் எங்களுக்குள்ள உண்டாகிடுச்சு ஆண்டவரே. எங்களுக்குள்ள எலும்புகள் உண்டாகி விட்டது அப்பா. எங்களுக்குள்ள தசைகள் உண்டாகி விட்டது. எங்களுக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் அபிஷேகமாய் இறங்கி வந்து இருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற உலர்ந்த எலும்புகள் வனாந்தரங்கள் எல்லாம் வயல்வெளியாய் மாற போகிறது. கரங்களை தட்டி அபிஷேகமூற்றும் அனலாக மாற்றும் ஆவியான தேவனே எங்கள் மீது வாரும். 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 அசைவாரும் 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 ஆவியான தேவனே அசைவாரும். ஆவியான தேவனே அசைவாரும். அபிஷேகமூற்றும் அனலாக மாற்றும் ஆவியான தேவனே எங்கள் மீது வாரும். அபிஷேகமூற்றும் அனலாக மாற்றும் ஆவியான தேவனே எங்கள் மீது வாரும். உலர்ந்து போன எலும்புகள் உயிரடையணும், காய்ந்து போன கோள்கள் எல்லாம் குளிர்விடணும். சொல்லுங்க. உலர்ந்து போன எலும்புகள் உயிரடையணும், காய்ந்து போன கோள்கள் எல்லாம் குளிர்விடணும். ஆவியான தேவனே அசைவாரும். ஆவியான தேவனே அசைவாரும். அசைவாடும் 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 அசைவாரும் அசைவாரும் ஆவியான தேவனே அசைவாரும். ஆவியான தேவனே அசைவாரும். அபிஷேகம் அபிஷேகமூற்றும் பாடுங்க, பாடுங்க. அனலாக மாற்றும் ஆமென். ஆவியான தேவனே எங்கள் மீது வாரும். அபிஷேகம் அபிஷேகமூற்றும் ஊற்றுங்கப்பா. அனலாக மாற்றும் ஒவ்வொருவரையும் மணலாய் ஆவியான மாற்றும். தேவனே எங்கள் கோணல்கள் கோணல்கள் நேராக மாறணும். கரடு முரடு சமமாக ஆகணும். எங்கள் வாழ்க்கையில கோணல்கள் நேராக மாறணும். கரடு முரடு சமமாக ஆகணும். ஆவியான தேவனே அசைவாரும். ஆவியான தேவனே அசைவாடும் அசைவாரும் 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 ஆவியான தேவனே அசைவாடும் அசைவாடுங்கப்பா. ஆவியான தேவனே அபிஷேகத்தினாலே அபிஷேகமூற்றும் அனலாக மாற்றும் ஆவியான தேவனே எங்கள் மீது வாரும். அபிஷேகமூற்றும் அனலாக மாற்றும் ஆவியான தேவனே எங்கள் மீது வாரும்.